சார் இப்போ தெரியுதா சார்? ஓகே, மூவ் பண்ணுங்க. செகண்ட் ஸ்லைடு, நெக்ஸ்ட் ஸ்லைடு. எஸ், ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போயிடணும். ஓகே சார். செந்தில் சார், I think Sendil sir is offline. Anandraj sir, if you are okay, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு சிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு. சார் 1 minute சார், நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். ஓகே. ராகவி மேடம், அந்த செகண்ட் ஸ்லைடு போடுங்க. குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். நான் முருகானந்தம், சிஓஓ ஆஃப் நாச்சியார் மைண்ட் கேர். இன்னைக்கு காந்தி கெஸ்ட் பர்சனாலிட்டிஸ். நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் என்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து இன்னைக்கு நமக்கு வந்து பேச வந்திருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கெஸ்ட், I welcome Mr. Anandraj sir. So I'll give just a introduction about Anandraj sir, and maybe he will welcome you sir. நான் ஜஸ்ட் சாரை பத்தி மட்டும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். சார் உங்களோட பேக்ரவுண்ட் மோர் இன் டீடைல்ஸ் சார் பேசல அவர் சொல்லுவாரு. ஆனந்தராஜ் சார் வந்து he is in Saudi Arabia. He is a coordinator of 10-year prayer fellowship. He is qualified MSc, MA and B.Ed. I request Anandraj sir to take charge and proceed further. We welcome you, sir. Please go ahead. Thank you so much. Thank you முருகானந்தம் சார். இந்த நேரத்தில் கூட அருமையான நாச்சியார் ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு சிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு நாச்சியார் மைண்ட் கேர்ல குறித்து எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா இங்கே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அருமையான செந்தில் வடிவேல் சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த குரூப்லேயும் இருக்கேன். நாங்கள் அங்கே காருண்யா வரும்போது பாதை தவறி அங்கே மருதமலைக்கு வந்தப்போ இந்த நாச்சியார் மைண்ட் கேரை நாங்கள் பார்த்தோம். அப்பயே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. சரி, ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸா சவுதி அரேபியாவில் சைக்காட்ரி ஹாஸ்பிட்டலில், அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால அதை பார்த்தோடனே கொஞ்ச நேரம் நின்று அதை பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் தெரியும் செந்தில் சார் அதில் ஜாயின்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஹாப்பி காந்தி ஜெயந்தி. காந்தியடிகள் தேச தந்தை நமக்காக சுதந்திரத்துக்காக போராடின அவருடைய நாளை கொண்டாடும் இந்த நாளுமாக கூட எங்களுடைய வாழ்க்கையில பர்சனலாக எங்களுக்கு 2 பிள்ளைங்கள் உண்டு. ஒரு பையன் பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கிறான். ஒரு பொண்ணு இப்பொழுதுதான் மெடிசின் படிச்சுக்கிறாங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க ஜார்ஜியால. அதனால எங்களுடைய குடும்பம் முழுவதும் இந்த சைக்காலஜி இதில் இருக்கு. நான் மாத்திரம்
இங்கே சவுதி அரேபியாவில் ஸ்பிரிச்சுவல் காக கிறிஸ்தவ ஒரு ப்ரேயர் குரூப்பை வைத்து நாங்கள் எங்களுடைய வீட்டில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒரு மாத்திரமல்ல, அநேக நபர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷமாக இங்கே சவுதி அரேபியாவில் இருக்கிறோம். அதனால அநேகர் புதிதாக வருகிறவர்கள் என்ன மென்டாலிட்டியில் வருவாங்க, என்ன விதமாக சோர்வுக்குள்ளாக மாறுறவங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு சிலர் குடும்பத்தை பிரிந்து வருவாங்க. வரும்போது அவ்வளோ பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலையில் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய ப்ரேயர் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து எல்லாரும் இருக்கிறோம், எல்லா ரிலீஜனும் இருக்கிறோம். அதனால இது ஒரு நல்ல ஒரு ஐக்கியம். தமிழர்களாக சேர்ந்து கடவுளை ஆராதிக்க, அவருக்காக வாழ எங்களை இந்த குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைங்கள் இப்பொழுது இல்லை, அங்கே இந்தியாவிலும் ஜார்ஜியாவிலும் இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன். நான் இந்த பெனியல் பிரேயர் ஃபெல்லோஷிப்பை நடத்தி கொண்டு வருகிறேன். அதனால ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் செந்தில் சார் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. செகண்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். எஸ், பீஸ் ஆஃப் மைண்ட். அது பக்கத்தில் ஒரு வெண்புறாவும் அதில் காலில் ஒரு ஒளிவ, அது ஒரு இலையை பிடிச்சிட்டு வருது. அது வந்து ஒளிவ இலை. அது எங்கேருந்து செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இது இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பீஸை குறித்து, சமாதானம் அல்லது சமாதானத்தை குறித்து நாங்கள் வைத்திருக்கக்கூடிய வேதாகமத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வார்த்தைகள், வசனங்கள் இருக்கிறதை எங்களால் சொல்ல முடியும். எல்லா சமாதானத்துக்கும் காரணம் இந்த வெள்ளை புறாவை அடையாளமாக எங்களுடைய திரித்துவ தெய்வமாக இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கக்கூடிய இந்த வெள்ளை புறா, அதை தான் இங்கே வச்சிருக்காங்க, பீஸ் ஆஃப் மைண்ட். அதனால மோர் ரிலேட்டிவ். அதனால நாங்கள் இப்பொழுதுமாய் சொல்ல போகிற இந்த காரியத்தை குறித்து நான் 25 நிமிடம் எடுப்பேன் என்று நினைக்கிறேன். அதனால பொறுமையோடு கவனிக்க முடியாது கூட நன்றி சொல்லுகிறேன். இதுமாக மறுபடியுமாய் தருணத்தை தந்த அருமையான ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஸ்லைட் சார். எங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல தேர்ட் ஸ்லைட் சார். எங்களுடைய தின வாழ்க்கையில அல்லது ஸ்பிரிச்சுவல்ல வளருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்கிற வசனம் இருக்கிறது, நீதிமொழிகள் 8:17. ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தெய்வத்தை அதிகாலையில் தேடும் போது அதை கண்டடைய முடியும் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே எங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல இதுவரைக்கும் சந்தோஷத்தோடும் கூட சமாதானத்தோடும் கூட இருக்கிறதுக்கு காரணம் காலையிலே அதிகாலை என்றால் 4 மணி 5 மணிக்கெல்லாம் கடவுளோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அதுதான் நான் ஏற்கனவே நான் சொன்னேன். அடுத்த ஸ்லைட்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம் தான் இங்கே நோட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த பீஸ் ஆஃப் மைண்டும் இந்த வசனத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுல மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன, இந்த பூமியிலே வாழ்ந்த போது சொன்ன ஒரு காரியம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த போது இறங்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதேதான் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட். அப்போ அந்த புறாவும் அந்த இடத்துல இறங்குகிறதை போல இருக்கிறது. இது என்ன பார்க்கும்போது ஒரு சமாதானம், ஒரு பீஸ், ஒரு நிம்மதி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ
பிதாவாகிய தேவன் எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ அப்பொழுது பிதாவுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை வந்தது. அப்பொழுது பிரிவினையாக வந்த அந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அதை நிவர்த்தி செய்யும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக, பிதாவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும்படியாக இந்த பூமியிலே வந்தார். அதைத்தான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன், நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இது ஒரு காரியம். ஆகினாலே காலையில அதிகாலையில அவரை தேடுவதன் மூலமாக, அதோடு மாத்திரமல்ல, அடுத்த ஸ்லைட்ஸ்ல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று வேதத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, பயப்படாதே கலங்காதே என்று சொல்லி கிட்டத்தட்ட முழு வேதாகமத்திலும் 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதே மகளே, பயப்படாதீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இந்த வேத புஸ்தகத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது அது கண்டிப்பாக இருக்கும். காலையில நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம், அந்த அன்றாட வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம் வேண்டும் என்றால் இந்த காரியங்களை கடவுளை தேட வேண்டும். அதிகாலையில எல்லாம் மதிய நேரத்துல அல்ல, காலையிலே தேட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். அப்பத்தினாலே மாத்திரமல்ல, சாப்பிட்றதுனால மாத்திரம் இல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மை பிழைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகினால இந்த 2 காரியங்களை இந்த வேதாகமமானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட ஆசிரியர்களை கொண்டு எழுதின ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆகினாலே அங்கே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமாக முற்றிலுமாக அது பார்க்கும்போது ஒரு ஒன்னஸை பார்க்க முடியும். அவ்விதமாக இருக்கிறது. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, பயப்படாதே என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் தேற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் வாசிக்கும் போது அதிலே நாம் அதை வாசிக்கும் போது நம்முடைய இருதயத்துக்கு ஆறுதல். ஒருவேளை நாம் தவறாக நடப்போம் என்றால் அது தவறுகளை சுட்டி காண்பிப்பதும், கடவுளோடு கூட தொடர்பு கொஞ்சம் தூரமா இருக்குமானால் அது சரிப்படுத்தவும் இந்த வேதாகமம் உபயோகப்படுகிறதாக இருக்கிறது. ஆகினால இது முக்கியமான ஒரு காரியம். நாம் உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது, அடுத்த ஸ்லைட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட். நம்ம அடிப்படையான நீட்ஸ், ஒரு மனிதனுக்கு அடிப்படையான நீட்ஸ் என்று பார்க்கும்போது உணவு, நீர், உறைவிடம், அப்புறம் உடுப்பு, இதை 4ம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் உணவு, உறைவிடம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உணவு, வாட்டர், ஷெல்டர் அண்ட் க்ளோத்திங், இந்த 4 காரியத்திற்கும் எடுத்துக்காட்டாக எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஃபுட் என்று சொல்லி பார்க்கும்போது மனிதன் ஒருவேளை அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வாசனங்கள் நம்மோடு கூட இடைப்படுகிற என்று வாசனம். அது மாத்திரமல்ல, அங்கே வாசிக்கிறோம், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ சாப்பாட்டை, இது உலக பிரகாரமான சாப்பாட்டை அல்ல, அவரை நம்பும் போது அவர் நம்முடைய மனதிற்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த வசனமானது நமக்கு காண்பிக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, 2வது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த தாகம் என்று சொல்லி பார்க்கும்போது தண்ணீரினாலே உண்டாகக்கூடிய அந்த தாகம் அல்ல, ஆத்மீக தாகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அவர் உணவாக இருக்கிறார், அவர் தண்ணீராக இருக்கிறார், அவர் ஷெல்டராக இருக்கிறார் என்று சொல்லி நான் கடைசியிலே பார்க்க போகிறோம். இவ்விதமாய் நான் பார்க்கும்போது வேதத்திலே அநேக சம்பவங்கள், சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அநேக காரியங்கள் இந்த நடந்திருக்கிறது. உண்மையான சரித்திரங்கள் நடந்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். அதுல ஒரே ஒரு
இன்சிடென்ட் மாத்திரம், ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அடுத்த ஸ்லைட்ஸ். அதாவது அப்பொழுது 12 மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல, அப்பொழுது 12 வருடங்களாக இரத்த போக்கினாலே அவதிப்பட்ட ஒரு பெண் என்று சொல்லி வாசிக்கிறோம். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 12 வருடங்களாக அவள் வெகுபாடுபட்டு இரத்த போக்கு என்றால் அவிதமாக போய்கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, அப்போ ஒரு நாள் நம்ம பெண்களுக்கு தெரியும், நம்முடைய மனைவிக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியும் எவ்விதமாக கஷ்டமான அந்த சூழ்நிலைகள். ஆனால் இங்கே ஒரு அருமையான சகோதரிக்கு 12 வருடங்களாக இந்த இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ எல்லாம் அவளுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழித்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, குணமடையவே இல்லை. அப்படி வருத்தப்பட்டு அதிக வருத்தம், அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. நமக்கு நன்றாகவே தெரியும், நம்மளோடு உடன் பிறந்த நம்முடைய தாய்க்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மனைவிக்கு தெரியக்கூடிய காரியம்தான் எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். அவ்விதமாக ஒருவேளை மாதந்தோறும் வரும், ஆனால் இது 12 வருஷமாய் கண்டினியூஸ் ஆகும். எவ்வளவு வருத்தம் இருக்கும் என்று சொல்லி நமக்கும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. இப்படிப்பட்ட நிலைமையில வருத்தப்படுகிற போது அவன் என்ன செய்கிறான்? அடுத்த ஸ்லைட்ஸ். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய ஒரு நம்பிக்கை, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்ல கூடிய ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஆனால் அங்கே நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இவ்விதமான ஸ்திரீகள் ஊருக்குள்ளாக வருவது அல்லது நம்ம வீட்டுக்கே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்க்கும்போது இந்த காலகட்டங்களிலே அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள் முன்பாக. இப்பொழுது ஒன்றில்லை, நான் சொல்லுகிறேன். அவ்விதமாக ஊருக்குள்ளே வர முடியாது, வீட்டிலே ஒரு பகுதியாக இருப்பார்கள், அவ்விதமாய் தீட்டாக இருப்பார்கள். ஆனால் அவளுடைய வாஞ்சை என்ன? அந்த அம்மாவுடைய வாஞ்சை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி மனதிற்குள்ளாக ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வைத்தபடியினாலே என்ன செய்கிறாள்? அங்கே போய் அதை தொடக்கூடியவளாக இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்திலே அங்கே தொட்டால் என்று வாசிக்கிறோம். அப்போ அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு, உடனே அது உதிரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, அவ்விதமாக விசுவாசத்தோடு கூட அந்த உயிரற்ற அந்த சால்வை அந்த தொட்ட போது அங்கே அவருடைய வல்லமை அங்கே புறப்பட்டதை நான் பார்க்கிறோம். அப்போ அவங்க நெருக்கடியான ஒரு அந்த கூட்டம், அதுலயும் கூட போய் பின்பாக போய் அந்த விசுவாசத்தோடு கூட அவர் தொடுகிறார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டது, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். திரளான ஜனங்கள் இருக்கிறாங்களே, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர் என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டதை இயேசு அறிந்து அவை சுற்றி பின்னாடி திரும்பி பார்த்து கேட்கிறான், என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார் என்று சொல்லி. அப்போ சீசர்கள்லாம் சொல்றாங்க, நிறைய பேர் வர்றாங்களே, நெருக்கி கொண்டிருக்காங்களே, யார் என்று அப்படி சொல்லலாம். அவருக்கு தெரியும் அந்த வல்லமை புறப்பட்டது, அதுதான் கடவுளாக இருக்கிறார். அவருடைய வல்லமை அவருடைய வஸ்திரத்தை, உயிரற்ற வஸ்திரத்தின் மூலமாய் பரவி அங்கே சென்றதை அவர் வந்து அதே போல அதை தொட்ட மாத்திரத்தில் அங்கே சுகமடைந்ததை பார்க்கிறோம். அதுதாங்க விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலே அவள் சுகமாகிறதை பார்க்கிறோம். அப்போ உண்மையெல்லாம் சொல்லுகிறாள், வேதனை நீங்கி சுகமானதை சொல்லுகிறாள், 12 வருஷம் விதமாய் அவஸ்தைப்பட்டதை சொல்லுகிறாள். சொன்ன போது அந்த கடவுள் சொல்லக்கூடிய, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வசனம், அடுத்த வசனம், அடுத்த ஸ்லைட். நீ சமாதானத்தினுடைய போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன. சமாதானம்,
நீ சமாதானத்தோடே போய், பீஸ். இத்தனை வருடங்களாக 12 வருடங்களாக நீ சமாதானமற்று கிடந்தாய், வேதனையோடு கூட இருந்தாய், அதிக வேதனையில் இருந்தாய். ஆனால் நீ இப்போ போக வேண்டியது, நீ சமாதானத்தோடே கூட நீ போ என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே சகோதரியே, அதைத்தான் இந்த எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்து வருகிறோம். நாங்கள் ஒருவேளை எங்களுடைய மாம்சிக கண்களினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை, ஆனால் எங்களுடைய ஆத்மீக கண்களிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் காண்கிறவர்களாக அவரை தொடக்கூடியவர்களாக, எங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் அவரை தொடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலதான் சந்தோஷமும் சமாதானமும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அடுத்த ஸ்லைட். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். நெக்ஸ்ட் ஸ்லைட். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். I am the way, the truth and the life. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது சொன்னேன், உணவு, உடை, உறைவிடம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார். நெக்ஸ்ட் ஸ்லைட். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் வேண்டுமென்றால் உண்ண உணவு, உடை, இருப்பிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி போனார். இந்த பூமியிலே வந்தார், பாலகனாய் பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்ததோடு மாத்திரமல்ல, அவர் போகும்போது சொல்லி போன இந்த வார்த்தை, நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு இருப்பிடத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்பமாய் வருவேன், வந்து உங்களை நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன், என்றென்றுமாய் அவரோடு கூட இருக்க போகிறோம் என்கிற அந்த நம்பிக்கை சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆகையினாலதான் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இந்த விதமான ஒரு நம்பிக்கை விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறபடினாலே நாங்கள் சமாதானமாய் இருக்கிறோம். அதைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறதா இருக்கிறேன். அடுத்த ஸ்லைட்ஸ். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்கே வேதம் அது கடைசியாக சொல்லுகிறது. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். இதுதான் எங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது. ஒருவேளை சந்தோஷமின்றி சமாதானமின்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிதாவோடு கூட சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுக்க வந்தார். அதோடு மாத்திரமல்ல, உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். மறுபடியுமாய் அவர் வரப்போகிறார், நமக்காக அந்த பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு வருவார், என்றென்றும் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் தரப்போகிறார் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறபடினாலே இந்த சமாதானம் எங்களுடைய உள்ளத்திலே அமிதமாய் பூர்ணமாய் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சமாதானத்தை நாங்கள் கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம். இந்த சமாதானத்தை தான் பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த காந்தி ஜெயந்தி இந்த தினத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்டேன். அதனாலே மறுபடியுமாய் இந்த தருணத்தை சமாதானத்தின் கடவுள் உங்கள் அனைவரோடும் நம்மோடும் எல்லாரோடும் கூட இருப்பாராக. மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச். ஒன்ஸ் அகைன் செந்தில் சாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். Thank you so much, sir. Actually, sorry, I have some emergency meeting with my dean, so என்னால உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியல. So நான் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். So with a lot of thanks. Actually, sir, I know more than 5-6 years. ஒரு நல்ல சிறந்த ஒரு ப்ரீச்சர், ஒரு நிறைய சர்ச்சஸ்க்கு வந்து அவங்க வழி நடத்திட்டு இருக்காங்க. ஆல்சோ சார் பேசிக்கலி கோயம்புத்தூர் தான். நான் ஏன் நிறைய எனக்கு ப்ரீஸ்ட் தெரியும், நிறைய பேர் எனக்கு தெரியும் சார் மாதிரியே. ஆனால் நான் ஏன் சார் சூஸ் பண்ணேன் ஃபார் அவர் ஹாஸ்பிட்டல்,
ஆக்சுவலி சார் ஹேவிங் சைக்காலஜி சைக்காட்ரிக் பேக்ரவுண்ட், அதுதான் மெயின் காரணம். அவர் நிறைய குவாலிஃபைடு எம்ஏ பிஎஸ்சி பிஎட், அது இல்லாமல் இதில் சர்டிஃபிகேஷன் இந்த பைபிள் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. சாரோட ஒய்ஃப் வந்து சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் 30 வருஷமா சைக்காட்ரிக் நர்ஸ் அப்ராட் ஒர்க் பண்ணுறாங்க. சாரோட பொண்ணு வந்து டாக்டரு, பையன் வந்து சைக்காலஜி. ஸோ அவருக்கு ஒரு பெரிய சைக்காலஜி சைக்காட்ரிக் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால தான் ஐ சூஸ் ஃபார் சார். அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்கும், உங்களுடைய பேச்சும் வந்து எனக்கு ரொம்ப மனமகிழ்வாக இருக்கு. நீங்கள் சமாதானம், அதாவது நீங்கள் முக்கியமான கருத்தை, நான் அன்எக்ஸ்பெக்டட் கருத்தவே சொல்லிட்டீங்க. ஒரு மனிதனுக்கு வந்து தேவையான ஷெல்டர், உணவு, உடை, இருப்பிடம், அது இருந்தாலே அவன் அமைதியாக இருப்பான். அது 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 வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் பைபிள்லேருந்து நிறையா கோட் பண்ணி சொல்லி ஒரு நல்ல கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அது இல்லாதனால தான் நிறைய ஊர்கள், கிராமங்கள், நிறைய நாடுகள், நிறைய இடத்துல வந்து சண்டைகள் அதிகமாக, போர்லாம் வர்றதுக்கு காரணமே அந்த பேசிக் தான். ஸோ அதனால ஒரு மனிதன் வந்து அமைதியின்மைக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான பேசிக் நீட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கணும், உடல் சுகவீனம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லி ரொம்ப ஒரு நிறைவான உங்களுடைய பேச்சை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன் ஃபியூச்சர் ஆல்சோ ஐ வில் பிளான் டு கால் மேடம் ஃபார் சம் ப்ரொஃபஷனல் டாக். சொல்லிருங்க மேடம், சொல்லிருங்க. ஸோ டெஃபினெட்லி ஐ வில் ஹாவ் அ கனெக்ஷன் வித் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. நீங்க கோயம்புத்தூர் வரும்பொழுது கண்டிப்பா ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணணும், நேரடியா வாங்க ஒரு தடவை. கண்டிப்பா உங்களுடைய விசிட் இருக்கட்டும். மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். அமைதி என்பது ஒவ்வொரு சொல்லுங்க இருக்காது. நீங்க எதுக்கு பேசுங்க. அமைதி என்பது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம், ஒரு குடும்பத்துக்கு முக்கியம், அடுத்த லெவல்ல ஒரு நாட்டுக்கு முக்கியம். அஸ் அ ஹோல் உலகத்துக்கே வந்து அமைதின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில வந்து எல்லாரும் முக்கியமா இடம் கொடுக்க வேண்டியது வந்து அமைதி, சமாதானம், இது போன்றதுக்கு தான். அதனாலதான் இந்த தடவை நாங்க வந்து 3 ரிலீஜியஸ்ல இருந்தும் 3 பிரைஸ் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் கூப்பிட்டுருக்கோம். ரெண்டாவதா வந்து சார் சலீம் சார், நான் இன்ட்ரோ듀ce பண்றேன் சார். ஐ வில் இன்ட்ரோ듀ce சலீம் சார். ஐ வில் இன்ட்ரோ듀ce. ஓகே ஐ வில் இன்ட்ரோ듀ce சார். வணக்கம். அடுத்து வந்து சலீம் சார் அவருங்க. சிஎம்என் சலீம் அவர்கள் எடிட்டர், சமூக நீதி முரசு அப்படிங்கிற ஒரு மேகசினோட எடிட்டரா இருக்காங்க. அப்புறம் ஒரு காலேஜில் வந்து சார் வந்து செக்ரட்டரியா இருக்காங்க. நிறைய கல்வி சேவை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே பெரிய அளவில் பழக்கம் இல்லை, நான் அவரை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அன்னை கதீஜா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அம்மாப்பட்டினம், அந்த ஊருடைய நடக்கக்கூடிய கல்லூரியோட செக்ரட்டரியா இருக்காங்க. அதாவது நிறைய எஜுகேஷனல் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 25 years. நிறைய சமூக சேவைகளும் கல்வி சேவைகளும் மதம் சார்ந்த சேவைகளும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார். எனக்கு சாரை ரெஃபர் பண்ணதே ஒரு ஸ்ரீலங்கன் ஆரிஜின் பேஸ்டு ஒரு அஜ்ரத் தான் ரெஃபர் பண்ணாரு. உங்களுக்கு சரியான ஒரு கல்வி சேவை பண்றதவே நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு, இன்னும் நான் சார்ட்ட ஒரு தடவை கூட நான் பேசவில்லை, ஒரு தடவை தான் பேசினேன் நான். ஸோ அதனால சார் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவரோட உரையை தொடங்கவும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அருமையான இந்த நிகழ்ச்சியிலே நாச்சியார் மைண்ட் கேர் நிறுவனத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான தினத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அருமையான பெருமக்களே, மகத்தான ஒரு மனிதனுடைய 20ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் வாழ்ந்த மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நாட்டினுடைய தேசத்தந்தையினுடைய பிறந்த நாள் நிகழ்விலே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். அதிலே இந்த நிறுவனத்தின் சார்பாக ஒரு அருமையான தலைப்பின் கீழ், பயனுள்ள தலைப்பின் கீழ் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தியினுடைய ஜெயந்தி தினம். அதிலே காந்தியை பற்றிய வாசிப்புகள் அதிகமாக இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு
நம்மை போன்ற சமூகத்திலே பணியாற்றக்கூடிய அதிகமான கல்வியாளர்களுக்கும் பெருமக்களுக்கும் இருக்கிறது. அமைதியை மையமாக வைத்து, அகிம்சையை மையமாக வைத்து, மனித உள்ளங்களிலே சாந்தியை ஏற்படுத்தக்கூடிய, உணர்வுகளிலே சாந்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அனைவரும் வாசிக்க வேண்டும். குறிப்பாக இந்திய சமூகத்தில் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள், படித்தவர்கள் அனைவருமாக நம்முடைய தேசத்தந்தியை முழுமையாக வாசிக்க வேண்டும் என்று ஆரம்பமாக அந்த வேண்டுகோளை உங்களிடம் நான் வைக்கின்றேன். பீஸ் ஆஃப் மைண்ட் என்று எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு 15-20 நிமிடங்களுக்கு அமைதி எல்லாருடைய தேடலும் அதுவாகத்தான் இருக்கிறது. எல்லா நிலைகளிலுமான தேடலும் அதுவாகத்தான் இருக்கிறது. 1990 வரையிலுமான ஒரு வாழ்க்கை, அதன் பிறகான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு நாம் மாறி இருக்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் 45-50 வயதை கடந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அற்புதமான காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவசரமான காலத்தில், நெருக்கடியான காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 காலங்களையும் பார்த்திருக்கிறோம் இந்த 50 வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள். ஆனால் இப்போது வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை இந்த நெருக்கடியான காலத்தில், அவசரமான காலத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒரு அவசரமான காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களிலேயே வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு மனதில் அமைதி இல்லாத ஒரு நிலை, ஒரு பரபரப்பான நிலை, அதனால் வரக்கூடிய உடல் ரீதியான உபாதைகள், சமூக ரீதியான பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் என்று தொடர்ச்சியாக செயின் லிங்காக ஏராளமான நெருக்கடிகள் பெருகி கொண்டிருக்கிறது. குறைவதாக தெரியவில்லை, பெருகி கொண்டிருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கணும். அந்த சொல்யூஷனை அதிகமாக ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறணும். சாதாரண மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அந்த நெருக்கடிகள் தான் யதார்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் அவருடைய மனநிலை தான் இருக்கும். ஆனா நம்மை போன்ற படித்தவர்கள், குறிப்பாக உளவியல் துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள், உள பகுப்பாய்வு துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த தேடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அமைதியை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் என்ன? ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது. மருந்தும் மாத்திரைகளும் ஒரு வழிமுறை என்றாலும் கூட அதை தாண்டிய வழிமுறைகள், ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது. அதுல அந்த ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக ரீதியான வழிமுறைகள் இருக்குது பாருங்க. அதனுடைய தேடல்கள் அதிகமாக இருக்கணும். எனக்கு முன்னாலே பேசிய ஃபாதர் அவர்கள் அற்புதமான கருத்துக்களை சொன்னார். மனித குலத்திற்கு தேவையான அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். அதிகாலையிலே எழுவது, அதிகாலையிலே இறைவனை தொழுவது இருக்குது பாருங்க. எல்லா சமயங்களும், எல்லா மதங்களும், எல்லா மதகுருமார்களும், எல்லா சிந்தனையாளர்களும், சித்தர்களும் முன்வைத்த கருத்து அதிகாலையிலே எழுவது. பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவாங்க பாருங்க இந்து மரபில. அந்த மாதிரி அது ஒரு அற்புதமான நேரம். உள்ளமும் உடலும் தூய்மையாக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலம். உலகத்தின் பல்வேறு கண்டுபிடிப்புகள், மனித மூளையிலே உதித்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அந்த அதிகாலை நேரத்திலே உதித்தது. அதனாலதான் திருக்குரான்ல இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்கு பாருங்க. யாரெல்லாம் சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களோ உங்களுக்கு தெளிவான தீர்வுகள், உதவிகளும் அதிகாலை நேரத்தில் நீங்கள் துதிப்பதின் மூலமாக கிடைக்கும். அதான் திருக்குரானுடைய வசனம். சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவும் சூரியன் மறைவதற்கு முன்பாகவும் இறைவனை துதித்துக் கொண்டிருங்கள். எதற்காக? மனம் அமைதி அடைவதற்காக, உள்ளம் அமைதி அடைவதற்காக. அதனால இந்த அதிகாலை பொழுது இருக்குது பாருங்க, அது மகத்துவமான பொழுது. தூக்கத்துல 2 வகையான தூக்கம் இருக்கிறது. முன்னிரவு தூக்கம் தான் தூக்கம், பின்னிரவு தூக்கம் அல்ல. பின்னிரவு தூக்கம் அது வழிபாட்டுக்குரியது, மனதை ஆற்றுப்படுத்தக்கூடியது, சிந்தனைகளை நெறிப்படுத்தக்கூடியது, தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை, குற்றங்களை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான நேரம் அந்த நேரம். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு பின்னேரம் தூங்கி அதிக நேரம், அதிகாலையெல்லாம் தாண்டிய தூக்கமாக நம்முடைய வாழ்க்கை முறை இந்த இடைப்பட்ட காலத்துல, இந்த ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸா தான் அந்த மாதிரி மாறி போயிருக்கிறது. 90s வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை கிடையாது. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், 2 வாழ்க்கையும் பார்த்தவர்கள் இன்றைய 50 வயதிலே வாழக்கூடியவர்கள், அற்புதமான அந்த வாழ்க்கையும் பார்த்தவர்கள் இன்றைக்கு நெருக்கடியாக மாறி போயிருக்கிறோம். அதனால முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வாழ்க்கை முறை மாற்றம் இருக்குது பாருங்க. அமைதியை கொண்டு வருவதற்கான திறவுகோல் வாயில் அது. அதனால அந்த இதை நோக்கி நாம் பயணிக்கின்ற போது இன்னும் அமைதியை கொண்டு வருவதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கிறது,
எந்தெந்த சமயங்கள்ல சித்தர்கள் அல்லது மதகுருமார்கள், சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த அமைதியை கொண்டு வருவதற்கு என்பான தேடல் இருக்குது பாருங்க ஒரு மனிதன்ட்ட. அவனுக்கும் பயனளிக்கும், அவன் மூலமாக அவர்களுடைய குடும்பம், அவருடைய உறவினர்கள் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேடல் இது. அதனால அதிகாலை எழுவதை நாம் வழக்கமாக்கி கொள்ளணும். அற்புதமான தூக்கம் என்பது முன்னிரவு தூக்கம், பின்னிரவு தூக்கம் அல்ல, முன்னிரவு தூக்கம். அதனால இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள், அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவரிடம் மகத்தான மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். 2வது பாயிண்ட், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த சிக்கல் எல்லாத்துக்கும், உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள், அதன் மூலமாக சமூகத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், இது எல்லாத்துக்கும் மூலாதாரம் எங்க இருந்து, இந்த நோயினுடைய பிறப்பிடம் எது அப்படிங்கிறத பின் பாயிண்டா ஒரு இடத்த சொன்னாங்க. மனித உடலிலே ஒரு பாகம் இருக்கிறது. அந்த ஒரு பாகம் சீரழிந்தால் முழு உடலும் சீரழிந்து விடும். அந்த ஒரு பாகம் சீராக இருந்தால், சீர்படுத்தப்பட்டால், மேம்படுத்தப்பட்டால் முழு மனித உடலும் மேம்படும். மேம்பட்ட மனித உடலை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் மேம்படுத்துவார்கள். இப்போ பாயிண்ட் என்னன்னா, ஒரு பாகம் இருக்கிறது மனித உடல்ல. அவருடைய தோழர்கள் கேட்டாங்க, எந்த பாகம் அது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க, கல்ப் அப்படின்னு சொன்னாங்க, மனிதனுடைய இதயம் அப்படின்னு சொன்னாங்க. இதயத்திலிருந்து தான் எல்லா நோய்களும் பிறக்கிறது. நோயினுடைய பிறப்பிடம் இதயம் அப்படிங்கிறது இஸ்லாமிக் கான்செப்ட். இதயம் சொல்லும் போது எந்த இதயம், பிசிக்கல் ஹார்ட்டா ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டா, 2 இருக்கிறது. இதயத்தை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கான்செப்ட்ல வந்துட்டு இது அவ்வளோக்கா வந்துட்டு பின் பாயிண்டா நம்ம புரிஞ்சுக்கிறது சிரமமா இருக்கும். ஆனா ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கும்போது எந்த சமயத்தை எடுத்தாலும் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் இருக்கிறது, பிசிக்கல் ஹார்ட் இருக்கிறது. பிசிக்கல் ஹார்ட்டை பார்க்க முடியும், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டை பார்க்க முடியாது, கருத்துக்களை உணரத்தான் முடியும். இப்போ இந்த நோயினுடைய பிறப்பிடம் பிசிக்கல் ஹார்ட்டா ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டா, ஆன்மீக இதயமா அல்லது நாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய சதையும் இரத்தமுமாக இருக்கக்கூடிய அந்த இதயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்ல ஏற்படக்கூடிய, ஆன்மீக இதயத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தான் உடலினுடைய எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். உதாரணத்துக்கு, யாராவது ஒரு சின்ன பிள்ளைய நீங்க வந்துட்டு மிரட்டினீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் சத்தமா மிரட்டினீங்கன்னா அந்த பிள்ளை உடனே யூரின் போறதை நீங்க பார்க்கலாம். நீங்க அந்த பிள்ளைய அடிக்கல, ஒண்ணுமே தொடல, ஒண்ணுமே பண்ணல, ஒரு முரட்டு பார்வை பார்த்தீங்க, மிரட்டினீங்க, அந்த பிள்ளை யூரின் போயிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனை? செய்திகள் தான் உள்ள போயிருக்குது. உள்ள போய் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் மூலமாக பிசிக்கல் ஹார்ட் தாக்கி இருக்குது. கிட்னியில, இந்த சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் வெளியாயிடுச்சு. ஒரு வழக்கத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் ஒரு காட்சியை பார்த்தேன், அப்படியே எனக்கு மூச்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. காட்சியைத்தான் கண்ணாலத்தான் பார்த்தாரு, யாரும் அவரை எதுவுமே பண்ணல, மூச்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய அல்லது அச்சம், பயம்னு சொல்லக்கூடியது நுரையீரலை பாதிக்கும், மூச்சு திணறலை ஏற்படுத்தும், நெருக்கடி ஏற்படுத்தும் என்பதற்கான அடையாளம் இது. அதனால உடல்ல அந்த ஒரு பாகம் இருக்குது பாருங்க, நம்ம எப்போ நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டையும் ஆன்மீக இதயத்தையும் பிசிக்கல் ஹார்ட்டையும் மேம்படுத்துறோமோ, பாதுகாக்கிறோமோ, அதை முறையாக பராமரிக்கிறோமோ, அதுவரையும் உடலுடைய எல்லா உறுப்புகளும் அது சீராக இயங்கும், அமைதியை ஏற்படுத்தும் உள்ளத்துல. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ உள்ளத்துல அமைதி ஏற்படுத்துறதான்னா 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள்ல மேம்பட்ட நிலைக்கு வரணும். மனிதன் வளரணும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவாரு, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த பண்பாட்டு வளர்ச்சி இருக்குது பாருங்க, பண்பாட்டு வளர்ச்சி என்ன பண்ணும், உங்களுக்கு பெரிய அளவுக்கான அமைதியையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டுட்டு வரும். உங்களுடைய நடவடிக்கையிலே அது அப்படி எதிரொலிக்கும். உங்க உள்ளத்துல அமைதி ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய பேச்சுல, சிந்தனையில, அணுகுமுறைகள்ல, பிற மக்களோடான அணுகுமுறைகள்ல மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு கண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்க உள்ளத்துல மாற்றம் உங்க செயல்ல காட்டப்படுது. அந்த செயல் மூலமாக உங்களுக்கு கண்ணியத்தை கொண்டுட்டு வருது, பெரும் மதிப்பை கொண்டுட்டு வருது. உங்களை பத்திய பெரிய மதிப்பீடுகளை பிற மக்கள்கிட்ட நம்ம விதைக்கிறோம். அப்ப என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டுட்டு வர்றது? ஃபர்ஸ்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவனை தொழுவதற்கான நேரம் இருக்குது பாருங்க, அந்த அதிகாலை நேரத்திலே இறைவனை துதித்தல் இருக்குது பாருங்க, அது ரொம்ப புகழ்ச்சி இருக்குது. தேவாரம், திருவாசகம், இது எல்லாமே இறைவனை துதித்தல், சரியா? இறைவனை புகழுதல்.
அந்த புகழுதலை அதிகமாக நம்ம செய்யும் போது ஒரு வகையான ஆன்மீக ரீதியான அமைதி ஏற்படும். அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி. அதிகாலை நேரத்திலே இறைவனை தொழுதல், அது இறைவனை துதித்தல் இருக்குது பாருங்க, அது அமைதியை கொண்டுட்டு வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பாவ மன்னிப்பு வேண்டுதல். அரபியில இஸ்திக்ஃபார்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த பாவ மன்னிப்பு வேண்டுதல். ஏன்? மனிதன் அன்றாடம் நிறைய பாவங்கள் செய்யக்கூடியவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கான். மனிதன் வந்துட்டு பியூர்லி 100% பியூர் கிடையாது. அவன்கிட்ட பிளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அதனால அது வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும். சின்ன வயசுல இருந்தே மாறி 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 வரும். ரெண்டுமே இருக்குது. அப்ப பாவங்கள் அப்படிங்கிறத அவன் ஐடென்டிஃபை பண்றது எப்போ? அது யார்கிட்ட அவன் சொல்லுவான்? யார்ட்டையும் சொல்ல மாட்டானே. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க எல்லாமே சைக்கியாட்ரிக் துறையில இருக்கிறதுனால ஆள் மனதில் பதிந்து கிடக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு டார்க் ரூம் இருக்கத்தானே செய்யும். அந்த டார்க் ரூம் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்குது தானே. அந்த டார்க் ரூம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை தவிர வேற, நம்மை தவிர வேற யாருக்காவது அது வெளிப்படுத்துவோமா? யாருக்காவது தெரியணும் நினைப்போமா? நம்ம ஒரு பெற்ற தாயிடம் கூட சொல்ல மாட்டோம். ஒரு கட்டிய மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட சொல்ல மாட்டான். கணவன் தன்னுடைய மனைவிட்ட சொல்ல மாட்டான். பிள்ளைகள் சொல்லாது. யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டோம். அந்த டார்க் ரூம்ல பதிந்து கிடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ மனதுல அமைதி வரணும் அப்படின்னு சொன்னா அந்த டார்க் ரூம் கிளீன் ஆகணும். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எக்ஸிட் ஆகணும். அப்ப யார் செய்வாத? எல்லார் மனதிலும் இருக்கிறது, ஆள் மனதில இருக்கிறது. வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, என் மனசுலயே புதைந்து கிடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றத எந்த மெடிசின் போய் அந்த டார்க் ரூம்ல இருக்கிறத வெளியேற்றிட முடியும்? சான்ஸே இல்லை. எந்த மெடிசனுக்கு அந்த சக்தி கிடையாது. அப்ப அந்த புதைந்து கிடக்கக்கூடிய ஏதாவது இளம் வயதில் நடந்த ஒரு பெரிய பாதிப்பா இருக்கலாம், அல்லது யாராவது நம் விருப்பத்துக்குரிய மக்கள் நம்மை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கலாம், நம்முடைய ஒரு செயலா இருக்கலாம், சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச செயலா இருக்கலாம், யாராவது நம்மை ஏமாற்றியதா இருக்கும். இப்படி பல வகைகள்ல இருக்கலாம். அது எல்லாம் புதைந்து கிடக்கக்கூடிய அந்த டார்க் ரூமை கிளீன் பண்ணாதான் அந்த இரவு நேரங்கள்ல தூக்கம் வரும். அப்பதான் நம்மளுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சிங்கிற அந்த இடத்தை நோக்கி நகரும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம செஞ்ச பாவமா கூட இருக்கலாம். அந்த பாவங்கள்ல நம்ம முன் வச்சு அதுக்கு பரிகாரம் தேடக்கூடியது, அதுக்கு சொல்யூஷன் கொண்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சக்தி எதுன்னா அது இறைவன் தான். இறைவனிடம் மட்டும்தான் அதை வெளிப்படுத்த முடியும். ஏன்? அவனால மட்டும்தான் அந்த ஆள் மனதில் புதைந்து கிடக்கக்கூடியதை சுத்தப்படுத்த முடியும். வேற யாராலும் முடியாது. அவனிடம் அதை ஒப்படைச்சு அதுக்கு பரிகாரம் தேடுறோம் பாருங்க. இறைவா என்னை மன்னித்து விடு, இஸ்திக்ஃபார்னு சொல்லுவாங்க, பாவ மன்னிப்பு. அதிகாலை நேரத்தில் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு. நான் ஒருத்தருக்கு கடன் கொடுக்க வேண்டி இருந்துச்சு, அதை ஏமாத்திட்டேன், என்னை மன்னித்து விடு. நான் ஒருத்தருடைய சொத்துக்களை அபகரிச்சுட்டேன், என்னை மன்னித்து விடு. ஒருத்தருடைய நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. இது வெளியில போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டான். அவனுடைய ஈகோ, மனிதனுடைய ஈகோ தடுக்கும். அப்போ இறைவன் மட்டும்தான் அது முறையிட முடியும். அது முறையிட உங்களுடைய ஆள் மனது டார்க் ரூம்ல இருக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் செய்யப்படும். அதனால பாவ மன்னிப்பு எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டியது ஒரு மனிதனுக்கும் அவனுடைய நிம்மதிக்கான திறவுகோல். அடுத்ததா பிரார்த்தனைகள். இந்த பாவ மன்னிப்புக்கு அடுத்தது பிரார்த்தனை. ஃபர்ஸ்ட் துதித்தல். சரியா? இறைவனை துதித்த திக்ரும்பாங்க. அரபியில திக்ரு செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவா நீ பெரியவன் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அல்லாஹு அக்பர், இறைவா நீ மிகப்பெரியவன், அல்ஹம்துலில்லாஹ், இறைவா நீ தூய்மையானவன். சரியா? அந்த மாதிரி சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த திக்ர்ல வரக்கூடிய விஷயம். உன்னை தவிர எங்களை காப்பாற்றுவோர் வேறு யாருமே கிடையாது, உன்னிடமே சரணடைந்தவர்களாக இருக்கிறோம், நீயே எங்களுக்கான பாதுகாவலன். நாளை அடுத்த 1 மணி நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எங்களால் சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் சொல்ல இயலாது. நாளை என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை என்னால் சொல்ல இயலாது. அது எல்லாம் உன் கையில் இருக்கிறது. என் வாழ்வினுடைய எல்லா விஷயத்தை ஒரு நொடியில் புரட்டக்கூடிய ஆற்றல் பொருந்தியவன் நீ. இதெல்லாம் தான் இறைவனை துதிக்கக்கூடிய வார்த்தைகள் என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அதனால சரண்டர் ஆகி பாவ மன்னிப்பு தேடி, துதித்து பாவ மன்னிப்பு தேடி பிரார்த்தனை. இறைவா என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவன் நீ. அந்த தேவைகளிலே எது எனக்கு சரியானதோ அதை மட்டும் எனக்கு கொடு இறைவான் கேட்கறதுக்கு பாருங்க. நான் சொல்றதுதான் எல்லாம் சரியா இருக்கும், அதை மட்டும் என்கிட்ட கொடுன்னு கேட்காம, இறைவனுடைய வளங்களுக்கு எல்லைகள் வகுத்துறாம எனக்கும்
என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய சந்ததிகளுக்கு எதெல்லாம் சரியாக இருக்குமோ அது எல்லாவற்றையும் அறிந்தவன் நீ, அந்த தேவைகளை பூர்த்தி செய்துதா. இப்படி கேட்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனசு எப்படி இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இறைவனை புகழ்றான், அவனுடைய பாதி அழுத்தம் குறைஞ்சு போயிடுது. அந்த டார்க் ரூம்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அள்ளி கொட்டிடுறான் இறைவனிடம். அதுலயும் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் சொன்னாங்க, சஜிதால கேளுங்க. சஜிதா மீன்ஸ் அந்த தலையை தரையில வச்சு செய்வாங்க தெரியுமா முஸ்லிம்களுடைய தொழுகை. அந்த நேரத்தில் கண் விழித்து, சரி, அந்த நேரத்துல கண்ணை மூடிடாம தலையை தரையில வச்சு கண் மூடிடாம இறைவனிடம் அதிகமாக கேளுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், பியூரிபிகேஷன் ஆஃப் சோல்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறோம், முக்காவாசி முடிஞ்சு போச்சு, கிளீன் ஆயிடுச்சு, மனசு பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. என்னால எதுவுமே மாற்றி அமைக்க முடியாது, என் நிலையை என்னால மாற்றி அமைக்க, என்னுடைய உழைப்பு ரொம்ப முக்கியம். ஆனா அந்த உழைப்பினுடைய பலன் என்னவாக இருக்கணுங்கிறது இறைவன் கையில் இருக்கிறது. அதனால நான் பொறுப்பு சாட்டி விட்டு உழைக்கணும். அப்ப என்னால மாற்ற முடியாத விஷயங்கள் என் மனசுல புதைஞ்சு கிடக்குது, அதை மாற்றக்கூடிய சக்தி இறைவா உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. அப்படியே அவன் இது தொடர்ச்சியா செய்யும் போது என்ன அழுத்தம் அவன் மனசுல, என்ன சுமை ஏற்பட போகுது பாருங்க. இது ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய முக்கியமான பயிற்சிகள். உள்ளம் அமைதி பெறுவதற்கு, மனது அமைதி பெறுவதற்கு தொடர்ச்சியான கண்டினியூ ப்ராசஸ். ஒரு நாள் 2 நாள் செஞ்சதோடு விட்டுறது இல்லை. இது லைஃப் ஸ்டைல, வாழ்வியலா மாறணும். இது போன்ற பயிற்சிகள் அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாழ்வியலாக மாறணும். அடுத்ததாக தர்மம் இருக்குது பாருங்க. தர்மம் அது சும்மாவா கண்ணதாசன் சொன்ன, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். எல்லா சமயங்களும், எல்லா அறிஞர்களும், எல்லா மதகுருமார்களும் முன் வச்ச கருத்து, இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா ஞானிகளும் சொன்ன கருத்து, தர்மம் தலை காக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கேயாவது பயணம் போறீங்களா, ரொம்ப முக்கியமான கருத்து, எங்கேயாவது பயணம் போறீங்களா, அப்படி பயணம் போகும்போது யாருக்காவது எதையாவது நீங்க உதவி செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி செய்வதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஆபத்தான மரணங்களிலிருந்து அது உங்களை பாதுகாக்கும்னா. வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய, ஏன் இன்றைக்கு அதிகமான விபத்துகள் நடக்குது பாருங்க, கோரமான விபத்துகளை கண் முன்னால பார்த்துட்டு இருக்கோம். நீங்க கார்ல ஏறும்போது, பஸ்ல ஏறும்போது, ஃபிளைட்ல, ட்ரெயின்ல ஏறும்போது ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஏதோ ஒரு தர்மம் செஞ்சுட்டு யாருக்காவது எதையாவது கொடுத்துட்டு நம்ம போறோம்னு வச்சுங்களேன், அவங்க மனசுல சில பேர் அப்படியே கையை நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கு மத்தியில் எந்த தடையும் கிடையாதுங்கிறாங்க நபிகள் நாயகம். அவர் அந்த நேரத்துல அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை, அல்லது ஏதாவது ஒண்ணு தவிச்சுக்கிட்டு இருக்க நேரம் நீங்க யாருக்காவது உதவி செய்றீங்கன்னு வச்சுங்க, உன் சந்ததியே நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க பாருங்க. அது உங்க சந்ததிகளை உங்களை மட்டுமல்ல, உங்க சந்ததிகளையே ஆபத்துகளில் இருந்து அது பாதுகாக்கும். அதனால தர்மம் செய்யறதுக்கு பாருங்க, மன மகிழ்ச்சியை கொண்டுட்டு வரும், குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டுட்டு வரும். பரக்கத்துன்னு சொல்லுவாங்க, அபிவிருத்தின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, பரக்கத், அபிவிருத்தி. என்ன அது, எப்படிப்பட்ட அபிவிருத்தி? உங்க குடும்பத்துல முதல்ல கணவன் மனைவி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மத்தியில ஒரு அழகிய உறவு இழையோடும் அப்படின்றாங்க. அதாவது முரண்பாடுகள் குறையும். எதுக்கு? தர்மத்துக்கு. அதிகாலையில் எழுந்து தொழுவதற்கு, வீட்டுல அதிகாலையில் எழுந்து தொழக்கூடியவர்கள் வீட்டுல அந்த அழகிய உறவு இழையோடும், முரண்பாடுகள் குறையும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கணவன் ஒண்ணு சொல்லுவாங்க, மனைவி ஒண்ணு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவர் சொல்றது இவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க, இவர் சொல்றது அவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை சச்சரவாவே இருந்துகிட்டு இருக்கும். பணத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க, அங்க கொடுக்கணும் இங்க கொடுக்கணும், அதுக்கு பத்தல இதுக்கு பத்தல அப்படின்னு இதையே பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் அபிவிருத்தி இல்லாதது. அதனால இது எல்லாமே தர்மம்ங்கிறது உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடியது, உங்களுடைய முகத்தை அழகுபடுத்தக்கூடியது. ஒரு சின்ன குழந்தைய வீட்டுல வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, நீங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் சின்ன குழந்தை, அந்த சின்ன பிள்ளைக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும். எப்படி? ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்து அந்த சின்ன பிள்ளைய மூலமா யாருக்காவது யாசகம் கேட்டு கொடுத்தீங்கன்னா அந்த புள்ள மனசுல அப்படியே டக்குன்னு ஒரு சிரிப்பு வந்து போகும் பாருங்க, மகிழ்ச்சி வந்து பாருங்க. இதையெல்லாம் ரசிக்கணும், சரியா? இதுதான் அமைதியை கொண்டு, மகிழ்ச்சியை கொண்டுட்டு வருது, மனதுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருது. அதனால தர்மம் உங்களை பாதுகாக்கும், தர்மம் தலைகாக்குங்கிறது 100க்கு 200 விழுக்காடு உண்மையானது. பயணம் செய்யும் போது எந்த சூழலும் சரி, உங்கள்ட்ட பணமே இல்லை காசே இல்லை, யாரையாவது பார்த்து சிரிச்சுட்டு போங்கன்றாங்க நபிகள் நாயகம். இல்ல யாரையாவது பார்த்து சலாம் சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும்
உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இதுதான் முகமன்கிறது. முஸ்லிம்கள் எல்லா இடங்களிலும் உலகம் முழுக்க 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்றோம் பாருங்க. யாரை பார்த்தாலும் கனெக்ட் ஆகுறது எப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை, உங்கள் மீது சாந்தியும் சமாதானம், சாந்தி சமாதானம், சாந்தி சமாதானம், அமைதி சமாதானம், இதுதான் திரும்ப 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 சொல்றோம். அதனால தர்மம் உங்களை பாதுகாக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 2 பாயிண்டோட நான் முடிச்சிடுறேன். மனிதர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள பண்பாக மாறணும். மன்னித்தல் இல்லாத, மன்னிக்க தெரியாதவன் மனிதனே கிடையாது. எல்லோருமே குற்றம் குறைகளோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறைகள் இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில் வந்ததும் கிடையாது, இனி வரப்போவதும் கிடையாது. எல்லா மனிதர்களிடம் குறைகள் இருக்கும். அந்த குறைகளை பெரிதுபடுத்தாமல் மன்னிக்க கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன் இருக்கான் பாருங்க மனிதர்கள் மேல, சக மனிதர்கள் மேல. ஏன்? ஒட்டுமொத்த மனித இனமும் ஒரு தாய் தந்தையரிலிருந்து பல்கி பெருகியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. குர்ஆன் சொல்லுது, அதுதான் ஆப்ரஹாமிக் ரிலிஜன் எல்லாமே சொல்லுது. ஒரே ஒரு தாய் தந்தையிலிருந்து பல்கி பெருகியவர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்று முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, ஆதம் ஏவான்னு சொல்லி கிறிஸ்டியானிட்ட சொல்லுவாங்க. இதுல எல்லாருமே உறுதியா இருக்கிறோம். அப்ப எல்லோருமே ஆதம் ஹவ்வாவுடைய டிஎன்ஏ இருக்குது, அந்த ஜெனட்டிக் தொடர்பு இருக்குது. அதனால எல்லோருமே சகோதரர்கள், அந்த இறைவனுடைய படைப்புகள். அப்ப நம்ம ஒரு இறைவனுடைய படைப்பின் மீது இரக்கம் காட்டுறோம், அவரை மன்னிக்கிறோம். அவர் எவ்வளவு பெரிய குற்றம் வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும், மன்னித்தல் இருக்கிற வரைக்கும் மனசு அமைதியா இருக்கும். மன்னிக்கலைன்னா வீம்பும் வெறுப்பும் வஞ்சகமும் உருவாகும். இதுதான் நோய்கள். நம்ம உள்ளத்தினுடைய நோய்கள் என்று பட்டியலிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த கோபம், வெறுப்பு, வஞ்சகம், தற்பெருமை இருக்குது பாருங்க, அது ஈகோயிசம் இருக்கு பாருங்க, அது அகாடமிக்கல் ஈகோயிசம் இருக்கு பாருங்க. நான் அத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறேன், who I am அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்மளை தூங்கவே விடாது, உறங்கவே விடாது, நம்மளை நிம்மதியாவே இருக்க விடாது, யதார்த்த வாழ்க்கைக்கே கொண்டுட்டு வராது. இன்னைக்கு இதெல்லாம் தான் பெருகி போயிருக்குது. அதனால கோபம், வஞ்சகம், வெறுப்புகள், பழி தீர்க்கணுங்கிற எண்ணம், சமயம் பார்த்து கழுத்தறுக்கணுங்கிற எண்ணம், இது எல்லாம் இருக்குது பாருங்க. இது இதோட தான் மனிதர்கள் படைக்கவும் பட்டிருக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து மீண்டு வரணும், அதை மன்னிக்கணும். மன்னித்தல், நீங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதுல? அதனால என்ன உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது? ஒருத்தர் உங்களை திட்டாரு, பேசாம மன்னிச்சுட்டு போங்க. ஆமா, ஏதோ உங்களுக்கு அதுக்காகத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வார்த்தையே, ஒரு வேர் சொல்லை ஒரு அரபியனுடைய வேர் சொல்லை பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. சக்கீனான்னு சொல்லுவாங்க, சக்கீனா, சுக்கூன் அப்படின்னு. அந்த வார்த்தையிலே பாத்தீங்கன்னா ஜக்காத்ன்னு சொல்றாங்க. ஜக்காத் அதுவும் அப்படிதான். ஜக்காத்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய வருவாயில, ஒரு முஸ்லிமனுடைய ஆண்டு வருவாயில 2.5 விழுக்காடு அதுல இருந்து சுத்தப்படுத்தணும், எடுத்து ஏழைகளுக்கு 8 பிரிவினருக்கு கொடுக்கணும். ஒரு மனிதனுடைய ஆண்டு வருவாயில கட்டாயம் வரி, கட்டாய வரி, அதுல விதிவிலக்கே கிடையாது, கட்டாயம் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னா, அவருடைய தான தர்மங்களை எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு எஞ்சக்கூடிய பணத்துல 2.5% கட்டாயம் கொடுக்கணும். அந்த ஜக்காத்துங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா, சுத்தப்படுத்துதல், வளர்த்தெடுத்தல் அர்த்தம். இப்ப இறைவன் இதயத்தை பத்தி சொல்லும் போதும் சுத்தப்படுத்துதல், வளர்த்தெடுத்தல். சக்கீனா, சக்கீஹும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்காத்துக்கு என்ன? சுத்தப்படுத்த, வளர்த்து. நீ பணத்தை உன்னுடைய ஆண்டு வருவாயில 2.5% கட்டாய வரியை கொடுத்துட்டீங்கன்னா, அந்த பணம், உன்னுடைய செல்வம் சுத்தப்படுத்தப்படுது, அது வளர்ச்சி அடையும், அது டெவலப்மெண்ட், செல்வம் பெருக்குதல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகும். அதனால இது எல்லாமே அந்த ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால உள்ளத்தை சுத்தப்படுத்துதல்ல மனிதர்களை மன்னித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடன் கொடுத்திருக்கிறாரு, அவரால் கொடுக்க முடியல, அழகிய முறையில் கடன் கொடுங்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க. யார் தேவையுடைய மக்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அழகிய முறையில் கொடுங்கள், அவர் அந்த கடனை திருப்பி கொடுக்கின்ற வரையும் நெருக்காதீர்கள்ங்கிறாங்க. ஒருவேளை கொடுக்க முடியாம போயிடுச்சா, உங்கள்ட்ட வசதியா இருக்கிறீங்களா, நீங்க விட்டு கொடுத்துருங்கிறாங்க. இதுதான் பண்பாடுகள்ங்கிற நாகரிகம், சிவிலைசேஷன் சொல்றோம் பாருங்க. இது எல்லாம் தான் ஒரு மனிதன், அவன் பண்பாடு மிகுந்த மனிதன், அற்புதமான மனிதன் என்ற பெயரை எப்ப கொண்டுட்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னித்தல்ல, விட்டு கொடுத்தல்ல வரும். சில பேர் சொல்லலாம் பிழைக்க தெரியாதவன், அது பிரச்சனை இல்லை, அது சொல்லிட்டு, அது ஒரு பட்டம். ஆனா விட்டு கொடுத்தலும் மன்னித்தலும் உங்களுக்கு நிம்மதியை கொண்டுட்டு வரும். படுத்தவனின் தூக்கத்துக்கும் எந்த மாத்திரையும் தேவையில்லை, படுத்தவனின் தூக்கத்தை கொண்டுட்டு வரும். யாராவது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த மாதிரி பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருந்தா கூட அதை நீங்க மன்னிச்சிருங்க. அதனால மனிதர்களை மன்னிக்க கத்துக்கிட்டோம். கணவன் மனைவியை மன்னிக்கிறார், எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை.
மனைவி கணவனை மன்னிக்கிறாங்க. மனிதர்கள் தான், குற்றம் செய்யக்கூடியவர்கள் தான், இனி செய்யாது, தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. இணக்கமாக போகும். அதனால மன்னித்தல். இறுதியாக மரணம். மரணம் என்பது யதார்த்தமானது. எல்லாருக்குமே பயம் இப்ப வந்துருச்சு. என்ன அப்படின்னா, மரணம் குறித்த பயம்தான் அதிகமான இந்த மனநோய்க்கான காரணமாக இருக்குது. அமைதி இல்லாம இருந்துட்டு ஒரு சின்ன வியாதி வந்துட்டா கூட உடனே அதை மரண பயம் வந்துருது அவங்களுக்கு. அதனால மரணத்தை துக்கம்னு சொல்லல இஸ்லாம், யதார்த்தமானது. உங்களுக்கு நாள் குறிக்கப்பட்டே தாயினுடைய கருவறையிலிருந்து நீங்கள் வெளிவருகிறீர்கள். டேட், நிமிடம் குறிக்கப்பட்டிருக்கிறது, செகண்ட்ஸ் இருக்குது. அந்த நாளும் அந்த நேரமும் அந்த நிமிடமும் வந்துருச்சுன்னா ஒரு நொடி முந்தாது, ஒரு நொடி பிந்தாது, உடலிலிருந்து உயிர் எக்ஸிட் ஆயிரும். தட்ஸ் ஆல். அது வரைக்கும் பெரிய பெரிய தலைவராக போற்றப்பட்டிருப்பாங்க, பெரிய பெரிய அறிஞராக போற்றப்பட்டிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் முஸ்லிம்கள் சொல்லுவாங்க ஜனாசாம்பாங்க, அதாவது பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் மாறி போயிடும். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. மரணத்தையே நம்ம பெருசா நினைக்கலங்கும் போது ஒரு மனிதன் வேற எதை பெருசா நினைச்சிட போறான்னு சொல்லுங்க. அதனாலதான் அந்த மரணத்தை குறித்து செய்தி வரும்போது, துக்ககரமான செய்தின்னு சொல்லி எந்த செய்தியை சொன்னாலும் சரி, அது வரும்போது முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அரபியில, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிம்பாங்க. இறைவா, உன்னிடமிருந்தே வந்தோம், உன்னிடமே திரும்புகிறோம். இதுதான் அந்த வார்த்தை. அதனால மரணத்தை குறித்த அச்சம் கொள்ள தேவையில்லை. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்வு இட்ஸ் அ ஷார்ட் பீரியட், இட்ஸ் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். கண்மூடி கண் திறப்பதற்குள் மறைந்து போகும். இதுதான் யதார்த்தம். அதனால உன்னுடைய வாழ்வு என்பது மரணத்திற்கு பிறகுதான் துவங்குது. நீண்ட கால வாழ்வு மண்ணறையில், அதன் பிறகு மறுமை இருக்கிறது. உன்னுடைய ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. டிராவல் ஆஃப் சோல்ஸ்ங்கிற கான்செப்ட்ல படிச்சு பாருங்க. ஆன்மாவினுடைய பயணங்கள் கடைசியில எல்லாரும் இப்போ இந்து மரபுல சொல்லுவாங்க இல்லையா, ஆன்மா சாந்தி அடையட்டும் வாங்க பாருங்க. சாந்தி அடைகிறதா என்ன? யாரிடமிருந்து வந்ததோ அவனிடமே சென்று அடைஞ்சிரும், அமைதி அடைஞ்சிரும். அதனால அது மரணத்தை பற்றிய நம் பயம் கொள்ளாம இருந்துட்டோம். அது யதார்த்தமானது. எந்த வயசுல வேணாலும் வரலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய 800 கோடி மக்களுக்கும் நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது, தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தினுடைய அந்த வகைகளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அவர் எத்தனை பெரிய இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரி, மரணம் அவரை வந்தடையும். அது யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் மனதிற்கு நிம்மதியையும் அமைதியையும் கொண்டுட்டு வரும். இந்த ஸ்பிரிச்சுவல் பயிற்சிகள் இருக்குது பாருங்க, இந்த பயிற்சிகள் மூலமாகத்தான் நிரந்தரமான அமைதியை கொண்டுட்டு வர முடியும். அவருடைய டார்க் ரூம்ல இருக்கக்கூடியதை நம்ம வெளியேற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் மனிதன் எல்லா மனிதர்களும் நல்லவர்கள். சந்தர்ப்பம், சூழ்நிலை, சம்பவங்கள் தான் அவர்களை ஹார்டாக மாற்றி அமைக்கிறது. அந்த மனதிலே இறுக்கமான மனிதர்களாக அதை மாற்றி அமைக்கிறது. அதுக்கு மிகச்சரியானது அவர்களுக்கான ஆன்மீக பயிற்சி. அதிலே முக்கியமானது துதித்தல், பாவ மன்னிப்பு வேண்டுதல், பிரார்த்தனை வேண்டுதல். மிக விரைவாக அவர்களை மீட்டெடுத்து விட முடியும், மனிதர்களிடம் நிம்மதி ஏற்படுத்த முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் சார். ரொம்ப நெகிழ்வான உங்களுடைய பேச்சு ரொம்ப மனமகிழ்ச்சியை தருது. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப 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 மகிழ்ச்சி. நாங்க உங்களுடைய பேச்சை கேட்க ஒரு வாய்ப்பை பெற்றதுக்கு எங்க நிறுவனமும் மற்றும் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்க வேற கல்லூரி செக்ரட்டரிங்கிறனால வில் ஹாவ் அ டை அப் சூன். நீங்க உங்க கல்லூரிக்கு ஏதாவது வேணும்னாலும் நாங்க எங்களோட ப்ரோக்ராம்ஸ், எங்களுடைய மனநல ஆலோசனைகளை நாங்க ஃப்ரீயாவே வழங்குறோம். நீங்களும் அதுக்கு வாங்கிட்டோம்னா நீங்க சொல்லுங்க. ஃபியூச்சர்ல எங்களோட தொடர்புங்க. ஒரு நல்ல நாள்ல ஒரு மாதிரி ஒரு நெகிழ்வான ஒரு நல்ல கருத்துக்களை, ஒரு மனிதன் எப்படி அமைதியா இருக்கணும், அதுக்கு தேவையான முக்கியத்துவங்கள் என்னன்றது மதம் சார்ந்தும் பொதுவான கருத்துக்களை நீங்க வழங்கியதுக்கு எங்களுடைய நிறுவனம் சார்பாக மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ சோ மச். நன்றி. வணக்கம். எங்க சிஓஓ சார் பேசுவார். ஓகே தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்ஃபேக்ட் நீங்க எங்களோட நிறுவனத்துக்கு நீங்க ஒரு தடவை நேர்ல வரணும் சார். நிச்சயமா. எங்க எல்லாத்துக்குமே உங்களோட ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. நாங்க எங்களோட பேஷண்ட்ஸையும் வச்சு உங்களோட ஒரு செஷன் நாங்க ஆர்கனைஸ் பண்ணணும் சார். கண்டிப்பா நீங்க ஒரு டைம் கண்டிப்பா வரணும் சார். நிச்சயமா. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அது வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். காலையில தொழுகணும், பாவ மன்னிப்பு கேட்கணும்,
மன்னிக்கணும். அது அந்த பிசிக்கல் ஹார்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்னர் சைட் வர மாதிரி இருந்தது எங்களுக்கு எல்லாமே கூட. அது சின்ன குழந்தைங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை மாதிரி ஒரு ரெமினன்ட் பர்சனாலிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திரு கார்த்திகேயன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அதற்கு முன்பாக திரு கார்த்திகேயன் சார் அவரை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். திரு கார்த்திகேயன் சார் அவர்கள் வந்து அவரு படிப்பு வந்து எம்எஸ்சி பிஹெச்டி. சார் வந்து கேர் ஜெர்மனியில சீனியர் டைரக்டர். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ்ல சார் வந்து டைரக்டரா இருந்திருக்காரு. இப்ப வந்து இஸ்கானோட கார்பரேட் அட்வைசரா இருக்காரு. சாரோட வேல்யூபிள் வேர்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டாஃப்களுக்கும் மற்ற ஜெனரல் பப்ளிக்கும் இன்னைக்கு கிடைக்குது. சாரோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு மிக நன்றி. கார்த்திகேயன் சார், யூ கேன் ஸ்பீக். ஸோ மிக்க நன்றி. நாச்சியார் மைண்ட் கேர் நிறுவனத்தினர் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த ஒரு நல்ல நாளில் இந்த ஒரு நிகழ்ச்சியை, மகத்தான இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. எனக்கு முன்னாடி பேசிய 2 சொற்பொழிவாளர்களும் எப்படி மைண்டு எப்படி நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும், எப்படி நம்ம வாழ்க்கையை 7 days பண்ணணும் அப்படின்றது வந்து மிக அற்புதமாக நல்லபடியாக பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி ஜெயபதாக சுவாமி திருநாமணி நம ஆச்சாரிய பதாய நிதாய்க்கு பிரதாயினி கௌரகதா தாமதாய நகர கிராமதாரிணி நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम राम. ஸோ ஆக்சுவலி இந்த இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து மைண்ட் பத்தி நல்லாவே தெரியும். ஓகே, ஏன்னா நீங்களாம் சைக்காலஜி படிச்சிருக்கீங்க, ஸோ சைக்கார்டிஸ்ட் படிச்சுட்டு இருப்பீங்க, ஆர் அந்த இடத்துல உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ யூ வில் பி த பெஸ்ட் பர்சன் டு நோ அபவுட் த மைண்ட். ஓகே, அண்ட் யூ வில் பி ஆல்வேஸ் டிஸ்கசிங். நீங்க எப்போதுமே வந்து மைண்டை பத்தி ரதர் மைண்ட் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்க தான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஒரு பார்ட்டு. ஏன்னா ஒரு ஆளோட ஈவன் பிசிக்கல் உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த ஓகே ஒரு மருந்து கொடுத்துடலாம், ஆர் ஈவன் காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா கட்டு போட்டு அவரை உட்கார வச்சிடலாம். ஆனா ஒருத்தன் வந்து மைண்ட் சரியில்லை அப்படின்னா வந்து எந்த கட்டு போட்டு எப்படி உட்கார வைக்கணும்ன்றது யாருக்கும் தெரியாது. பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஜாப். அது வந்து இங்க உள்ள சைக்காலஜிஸ்ட், சைக்கார்டிஸ்ட் ஆர் நர்சிங் or anyone who are all doing the job வந்து பார்த்தீங்கன்னா you are all doing the exemplary job, trying to do the exemplary job of working with the people who have difficulty in mind. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து வாட் இஸ் மைண்ட், நம்ம பாடியில இருக்கிறது அப்படின்றத லிட்டில் பிட் கொஞ்சம் உள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த 3 types இருக்கு, 3 விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய பாடி, நம்மளுடைய மைண்ட் அண்ட் சோல். ஒன்று வந்து என்னன்னா கிராஸ் பாடி அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ பேசிக் பயாலஜில கிராஸ் பாடி அப்படின்னா என்னன்னா நம்ம பார்க்குற இந்த பாடி தான். லைக் நம்மளுடைய கைகள், கால்கள், கண்கள், அது எல்லாமே வந்து நம்மளுக்கு தென்படக்கூடிய ஒரு உடம்புகள், ஓகே, பகுதிகள், ஓகே, உறுப்புகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும். எஸ், இட் இஸ் லைக் தட். இது என்னோட கை, இது என்னுடைய கண், இது என்னுடைய மூக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து என்னன்னா கிராஸ் பாடி. அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா வந்து சட்டில் பாடி. சட்டில் பாடி அப்படின்னா வந்து என்னன்னா அதுல 3 விதங்கள் இருக்கு. ஒன்னு வந்து மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஈகோ. இது வந்து ஏன் சட்டில் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னா
we cannot see that. நம்ம வந்து இந்த மைண்டையோ இந்த இன்டெலிஜென்ஸையோ அல்லது இந்த ஈகோவையோ நம்மளால தொட்டு பார்க்க முடியாது. ஆனா அது இருக்கு நம்ம கூட. பாடி அப்படின்னா வெறுமனே இந்த உடல், இந்த கிராஸ் பாடி அப்படின்றது மட்டும் கிடையாது. கிராஸ், சட்டில், தென் சட்டில் பாடி இன்க்ளூடட். இது மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஈகோ இல்லாம நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அவன்தோ அது சட்டிலா இருந்தாலும் அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப் நம்மளை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, எனக்கா இந்த இதுக்கு அடுத்து மூணாவது ஒன்று இருக்குன்றது ஆத்மா, சோல், உயிர் அப்படின்றது எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, மூணாவது வந்து ஆத்மா. பட் இந்த கிராஸ் பாடி அண்ட் சட்டில் பாடி, இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஸ் வந்து சும்மா அப்படியே இருந்துட்டு இருக்கு. இந்த கிராஸ வந்து, கிராஸ் தான் நம்ம கை, நான் இப்ப சாப்பிடணும் அப்படின்றது வந்து நம்ம சொல்றது வந்து நம்மளுடைய மைண்ட் சொல்லுது. இமீடியட்டா நம்ம கை வந்து, கைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, அதை எடுத்துட்டு போய் வாயில போய் போடுது. தென் டைஜஷன் சிஸ்டம், லிவர், பேங்க்ரியாஸ், ஸ்டொமக் எல்லாமே, மற்ற எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. தென் விச் இஸ் பெஸ்ட், விச் இஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சட்டில் பாடி. அண்ட் சட்டில் பாடி இஸ் ஆக்டிங் த்ரூ த சென்சஸ். ஓகே, நம்ம சோல் இருக்குல்ல, நம்மளுடைய ஆத்மா வந்து இந்த சட்டில் பாடி, இந்த கிராஸ் பாடி மூலியமா தென் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் பாத்தீங்கன்னா நான் 3 சொன்னல, ஒன்னு வந்து மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஈகோ. இது மூணுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மற்றதெல்லாம் வந்து கை கால் போச்சு அப்படின்னா காலை கட் பண்ணி எடுத்துருவாங்க. சே சுகர் இருக்கு, நான் காலை கட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம், நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஈவன் ஹார்ட் ப்ராப்ளமா, ஹார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஹார்ட் வால்வ் ப்ராப்ளம், ஓகே, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடலாம், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடலாம். வெதர் மைண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், நோ, நெவர், நாட் பாசிபிள். ஓகே, ஸோ ஏன்னாக்கா மைண்ட், இன்டெலிஜென்ஸ், அந்த சட்டில் தான் வந்து, அந்த சட்டில் பாடி நம்ம சொல்றோமே, மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஈகோ, அதுதான் வந்து ஒருத்தனை வந்து நான் இந்த இடத்துல வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இந்த இடத்துல வந்து இப்படி போயிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக நம்மளை வந்து, நான் ஐ பிலாங்ஸ் டு திஸ் பிளேஸ், ஐ எம் டூயிங் திஸ் ஆக்டிவிட்டி, ஐ ஆம் சோ அண்ட் சோ அப்படின்றத வந்து இந்த மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஈகோ, இது மூணுமே தான் வந்து நம்மளை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு. சோ அப்படின்னா இந்த ஹோல் உடம்புல நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு, ஹோல் இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வந்து நம்ம ஹோல் பாடிக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி பாடி கொடுத்துட்டு இருக்கோம், எப்படி சார் நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, காலையில் நம்ம எந்திரிக்கிறோம், பல் தேய்க்கிறோம், காலை கடன்களை முடிக்கிறோம், ஓகே, தென் அப்புறமேட்டு சாப்பிடுறோம், ஓகே, நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், தென் அப்புறமேட்டு வந்து 9 மணிக்கு ஆஃபீஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறோம், நைட்டு 8 மணி 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்றோம், ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தென் அப்புறமேட்டு திரும்ப தூங்குறோம். இந்த ஹோல் டே வந்து ஒர்க் பண்றோம் 9 மணி நேரம் 10 மணி நேரம். எதற்காக அப்படின்னா இந்த நல்லபடியாக சாப்பிடுறது, உண்ணுவது, ஓகே, தென் ஈட்டிங், தென் நல்லபடியா தூங்குறதுக்காக. எதுக்காக நம்ம ஒர்க் பண்றோம், நல்லா சாப்பிடணும் சார், நல்லா தூங்கணும் சார், அப்புறம் என்ன பண்றோம், நல்ல உடல் உறவு கொள்வது, ஓகே, ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டிஃபெண்டிங். மூன்றாவது என்ன, இந்த உலகத்துல இருந்து மழை அடிக்குது, பயங்கர மழை பெய்யுது, ஓகே, எனக்கு ஒரு நல்ல ஷெல்டர் வேணும். பயங்கர வெயில் அடிக்குது, எனக்கு ஒரு ஏசி ரூம் வேணும், அல்லது ஏசி ஹால் வேணும், ஒரு ஏசி பெட்ரூம் வேணும், சூப்பர் சாஃப்ட் பெட் வேணும். இந்த மாதிரி ஒரு பொருட்களுக்காக நமது நேரங்கள் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதற்காக, இந்த கிராஸ் பாடிய நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக. ஹோல் டே நம்ம கிராஸ் பாடியை மேனேஜ் பண்றதுக்காக இந்த இம்பார்ட்டன்டான மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதற்காக, இந்த ஒரு கிராஸ் பாடியை மெயின்டைன், நல்ல ஒரு ஷர்ட் போடணும், ரேமண்ட்ஸ் ஷர்ட் போடணும், அல்லது
ஒரு பார்க்கர் பென் வாங்கணும், ஆர் ஹை கிளாஸ் வாட்ச் வாங்கணும், ஆப்பிள் 16 போன் வாங்கணும். இந்த மாதிரி வந்து நம்மளோட எனர்ஜி, எஃபோர்ட் எல்லாமே வந்து இதுக்காக யூஸ் பண்றோம். ஆனா நம்மளுடைய டைம், இந்த மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அதுக்கு செயல்படுத்துறதுல வந்து மிக 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 குறைவு. ஓகே, ஏன்னாக்கா நம்மளுக்கு அது எப்படின்றது சொல்லி தரல, எப்படி பண்றதுன்றது சொல்லி தரல. நம்ம அதுக்கு வந்து நம்ம அது அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டிவிட்டி ஈஸியா போயிடுவோம். ஆனா என்னன்னா, வெதர் டு ஒர்க் வித் த மைண்ட், இந்த மைண்டை வந்து நம்ம ஒர்க் பண்றதுன்றது நம்மளால ஈஸியா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் டஃப். பீயிங் சைக்காலஜிஸ்ட் ஆர் இந்த ஃபீல்ட்ல, சைக்காலஜி ஃபீல்ட்ல இருக்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒர்க்கிங் வித் த பீப்புள் மைண்ட் இஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் ஒர்க். ஓகே, ஒர்க்கிங் வித் மற்றதுனா கூட ஈஸியா பண்ணிடலாம். வீடு அழுக்கா இருக்கா, டக் டக் டக்குன்னு கிளீன் பண்ணிடலாம், ஒரு வேக்யூம் கிளீனர் போட்டு கிளீன் பண்ணிடலாம். மைண்டை கிளீன் பண்றதுன்றது டிஃபிகல்ட், மோஸ்ட் டிஃபிகல்ட். அதனாலதான் வந்து பகவத்கீதால நாட் ஓன்லி அஸ் அர்ஜுனா ஹூ இஸ் லைக் த கிரேட்டஸ்ட் வாரியர். அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வாரியர், எல்லாரையும் வந்து அவர் டிஃபீட் பண்றாரு, எல்லாமே இருக்காரு. அவர் பகவத்கீதால 6.34 என்ன சொல்றாரு அப்படின்னா, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா. ஓகே, மீன்ஸ் த மைண்ட் இஸ் த ரெஸ்ட்லெஸ், டர்புலண்ட். மைண்ட் வந்து என்னன்னா, இட் இஸ் ரெஸ்ட்லெஸ், இட் இஸ் டர்புலண்ட் அண்ட் obstinate and it is very strong. Okay, mind வந்து it's very 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 strong. And oh Krishna, and it is most difficult thing to control than a wind அப்படின்றாங்க. So he is saying that comparing mind to a wind அப்படின்னு. ஏங்க மைண்ட் டு விண்ட் அப்படின்னா, காற்றை வந்து எப்படி வேணாலும் நம்ம கொண்டு வந்துடலாம். மீன்ஸ் காத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹோலோ அல்லது சின்ன ஒரு இடத்துல இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல காற்று இருக்குன்றத அர்த்தம். ஓகே, காற்று கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகே, மேபி வெரி வெரி பிக் மிஷின் அதுதான் யூஸ் பண்ணி மேபி வேக்கம் அப்படின்றத கிரியேட் பண்ணலாம் வழியா. அதுக்கு சோ பயங்கரமான ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து காற்றை எடுத்து ஒரு வேக்கம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, தென் அதுக்கு வந்து பயங்கரமான பொருட்செலவு எல்லாமே ஆகும். ஆனா ஒரு இடம் இருக்கு அப்படின்னா கதவு எல்லாத்தையும் சாத்திடலாம், ஆனா அந்த இடத்துல காற்று இருக்கு, டோர் எல்லாத்தையும் சாத்தினாலும் வந்து அந்த இடத்துல விண்ட்ன்றது நம்ம இருக்கு. வெரி வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் அ விண்ட். ஈவன் ஒரு வாட்டரை கூட வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு டேம் வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு கேஞ்சஸ் மாதிரி ஒரு நதி அல்லது பிரம்மபுத்திரா மாதிரி நதி வருது அப்படின்னா, நடுவில் வந்து மிகப்பெரிய ஒரு டேம் நம்ம கண்ட்ரோல் ஒரு வச்சுட்டா, தென் ஓகே, அந்த ஃபெரோஷியஸான அந்த டேமை வந்து ஓரளவுக்கு வந்து வாட்டரை வந்து நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இன்னும் ஃபெரோஷியஸ் ஆச்சுன்னா அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி நாம ஸ்டாப் பண்ணலாம். இந்த காற்றை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகே, வெரி டிஃபிகல்ட். ஆனா இங்க அர்ஜுன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈவன் ஐ ஃபீல் தட் ஐ கேன் கண்ட்ரோல் த விண்ட். ஐ ஃபீல் ஓகே, நான் வந்து விண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் த மைண்ட் அப்படின்றாங்க. ஏன்னாக்கா மைண்ட் வந்து இட் இஸ் ரெஸ்ட்லெஸ். நான் இன்று வந்து ஒரு இடத்துல நான் இருப்பேன், திடீர்னு வந்து நான் இங்க கோயம்புத்தூர்ல இப்ப உட்காந்துட்டு இருக்கேன், திடீர்னு வந்து நியூயார்க் நகரத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, ஓகே நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நியூயார்க் போனா அதை பத்தி என்னால யோசிக்க முடியும், அந்த இடத்துல நான் இருக்க முடியும், மைண்ட்ல நான் அந்த இடத்துல போய் இருக்க முடியும். திடீர்னு வந்து நான் மைண்ட்ல வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னோட ஊர்ல வந்து நான் உட்கார்ந்து இருந்தேன், அங்க வந்து ஜாலியா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்து 15 வருஷத்துக்கு பேக்வேர்டுக்கு நம்ம போயிட்டு திரும்ப ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்க இருப்பேன் அப்படின்ற ஒரு மனக்கோட்டையை வந்து நம்ம கண்ட்ரோல் ஒரு கோட்டையை நம்ம கொண்டு வந்துடலாம். எங்க இருந்துட்டு இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு பேக் அண்ட் ஃபோர்த் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே, இட்ஸ் வெரி வெரி ஹைலி சொபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட், ஹைலி சொபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் அவர் பாடி அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் நம்மளோட மைண்ட. இந்த மைண்ட் வந்து இது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் லைக் a restless monkey. மங்கி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். திடீர்னு இங்க இருக்கும், திடீர்னு அங்க போவோம், திடீர்னு வந்து போன்ல நம்ம பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட பேசலாம் தோணும், திடீர்னு நம்ம அங்க போவோம்,
திடீர்னு வேற இடத்துக்கு நம்ம போவோம், திடீர்னு சாப்பிடலாம்னு தோணும், திடீர்னு நடக்கலாம்னு தோணும். நம்ம ஹோல் மைண்ட, ஹோல் பாடிய வந்து இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் மைண்ட வந்து நம்மளை வந்து ஆட்டி படைக்குது. அந்த ஆட்டி படைக்கிற இந்த மைண்ட் வந்து பயங்கரமா ஆட்டி படைக்கிறது ஒருத்தனை. எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஒருத்தனை கொண்டு எடுத்துட்டு போவோம். திடீர்னு ஒருத்தன் நல்லாதான் இருப்பான், திடீர்னு ஒருத்தன் வந்து நம்ம இது பண்ணலாமே அப்படின்னு நினைப்பான். திடீர்னு அப்படி போவான், அப்படி போடுவோம், அப்படி வருவோம். இருக்கிற இடத்துல இருந்து பாம்பே போவோம், இருக்கிற இடத்துல இருந்து துபாய் போவோம், இருக்கிற இடத்துல இருந்து தஞ்சாவூர் போகலாம், எங்க வேணாலும் போயிட்டே இருக்கலாம். நம்ம அங்க நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மனக்கோட்டை அப்படியே ஒரு ஜாலியா ஒரு இடத்துல இருந்துட்டு போயிட்டு இருக்கோம். இதான் வந்து மைண்ட். இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ். ஏன் வந்து இந்த சட்டில் பாடியில வந்து 3 விஷயத்த சொல்லு வருது அப்படின்னா, மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஈகோ. 3த்தையும் சேர்த்து சட்டில் பாடி அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் வந்து நம்ம டச் பண்ண முடியாது. அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் ப்ராப்பரா. இந்த மைண்டை வந்து இது இன்னொரு விதமா பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் அ வைல்டு ஹார்ஸ். ஹார்ஸ் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அனிமல் பாத்தீங்க அப்படின்னா, பயங்கர பவர்ஃபுல்லானது, பயங்கரமா வேகமா ஒர்க் பண்ணும், எல்லாமே இருக்கும். ஆனா அதே அந்த ஹார்ஸ் வந்து வைல்டா இருக்கு அப்படின்னா வந்து இட் இஸ் லைக் அ வைல்டு பீஸ்ட் அப்படின்வாங்க. இட்ஸ் லைக் அ மங்கி, அன்டேம்டு மங்கி, அங்க போயிட்டு இருக்கிறது. இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, த்ரூ இன்டெலிஜென்ஸ். ஓகே, சோ த்ரூ இன்டெலிஜென்ஸ், அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த மைண்ட்ன்ற ஸ்வாட் இருக்குல்ல, மைண்ட் இஸ் நத்திங் பட் அ ஸ்வாட், கத்தி. அந்த ஸ்வாட் வந்து ஒருத்தனை கில்லும் பண்ணும். இட் கேன் பி அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் இட் கேன் பி யுவர் பெஸ்ட் enemy, worst enemy. மைண்ட் இஸ் அ பெஸ்ட் enemy ஆர் worst enemy ஆர் இட் கேன் பி அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றது. ஏன்னாக்கா இந்த மைண்ட் வந்து ஒருத்தனை வந்து ஒரு அதால பாலத்திலையும் கொண்டு போகும், இந்த மைண்ட் வந்து ஒருத்தனை உயர்ந்த நிலைமைக்கும் கொண்டு போகும். அது எப்படி அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ப்ராப்பரா சொல்லும், இது பண்ணாத, இந்த தப்பு பண்ணாதன்னு சொல்லும். சீச்சி சும்மாரு, நீ மாட்டு இருக்கு, நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் நடக்காதுடா, ஒரு தடவை ஒரே ஒரு சிகரெட் மட்டும் குடிச்சா ஒண்ணுமே நடக்காதுடா, ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்றது மைண்ட் சொல்லும். இன்டெலிஜென்ஸ் இன்னும் வேணாம், ஒரு தடவை பண்ணா போதும், மாட்டிப்போம், அம்மா அப்பா பார்ப்பாங்க, எதுக்காக இந்த விஷயம்லாம் இருக்கும், அதுல கேன்சர் வரும், லேசா இன்டெலிஜென்ஸ் சொல்லும். மைண்ட் வந்து டோன்ட் வரி, நத்திங் வில் ஹேப்பன், எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட் அப்படின்ற சொல்லிடும் மைண்ட். ஓகே, அவனும் வந்து சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டான் அப்படின்னா, தென் இன்டெலிஜென்ஸ் வந்து லூஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். மைண்ட் இஸ் பிகமிங் சுப்பீரியர் டுவர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ். அதை எடுக்கல, சீச்சி வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டா, தென் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வி நீட் டு ஷார்பன் அவர் மைண்ட். நம்மளுடைய மைண்டை வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் மூலியமாக அதை ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்டெலிஜென்ஸ் சரியா நம்ம ஷார்பன் பண்ணல அப்படின்னா, தென் நம்ம மைண்ட் வந்து நம்மளுடைய ஒஸ்ட் ஆயிடும். நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ஷார்ப் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்மளுடைய மைண்ட். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதான் வந்து பகவத்கீதால 6.4ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் மஸ்ட் டெலிவர் ஹிம்செல்ஃப் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் மைண்ட், நாட் டிகிரேட். என்னன்னா, நம்ம இந்த மைண்டை வந்து நம்மளே வந்து நம்மளுடைய டெலிவரன்ஸ்ல இருந்து நம்ம ஒரு 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 ஹையர் லெவலுக்கு கூட்டு போறதுக்காக இந்த மைண்டை யூஸ் பண்ணோம். ஓகே, சோ இந்த தூக்கிட்டு போல அப்படின்னா வந்து இந்த மைண்ட் வந்து the mind is a friend of a conditioned soul and is enemy as well. ஓகே, அண்ட் அனதர் திங் வந்து நம்ம இந்த மைண்ட் வந்து ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இதை வச்சுட்டு நம்ம இந்த மைண்ட் வந்து ப்ராப்பரா ஷார்ப் பண்ணல அப்படின்னா, நம்மள வந்து இந்த மைண்ட் வந்து கெடுத்துடும். லைக் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரக் அடிக்ட்ஸோ அல்லது நிறைய விதமான தீய பழக்கங்களோ மற்ற இடத்துலனா வந்து மைண்டோட வழியில அப்படியே கூட்டு போறதுனால அது வந்து அப்படியே போயிடும். ஸோ இந்த மைண்டு அண்ட் இன்டெலிஜென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று வந்து நாலேஜ், நம்மளுக்கு வந்து ரைட்டான ஒரு நாலேஜ் கிடைக்குது அப்படின்னா. ஏன் அப்படின்னா நாலேஜ் இருக்குன்னா, சில பேர் அறியாமையில வந்து ஓகே எனக்கு சிகரெட்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் குடிக்கலாம். பட் அட் த சேம் டைம் வந்து இந்த இது வந்து அது வந்து தவறு அப்படின்ற ஒரு நாலேஜ் கிடைக்குதுல்ல, அது நம்மளுக்கு அது வந்து இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. ஸோ அந்த நாலேஜ் வந்து புத்தகங்கள் மூலியமாகவோ
அல்லது நம்ம ஒரு நல்ல சேர்க்கையின் மூலியமாகவோ நம்மளுக்கு அந்த நாலேஜ் கிடைக்குது. இப்ப நான் ஒரு பெஸ்ட் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா தென் அந்த டாக்டரோட அசோசியேஷன்ல இருக்கணும். ஓகே, ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், ஹார்ட்ல என்னென்னலாம் ப்ராப்ளம் தெரியணும் அப்படின்னா தென் அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டோட ஒரு சங்கம் அசோசியேஷன்ல நான் இருக்கணும். இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே நான் வந்து ஒரு இன்ஜினியர் கூட இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஐ வாண்ட் டு பி அ குட் டாக்டர், நான் ஒரு குட் டாக்டர் ஆகணும், ஆனா நான் ஒரு இன்ஜினியரோட அசோசியேஷனா இருக்கேன் அப்படின்னா வந்து அந்த இன்ஜினியர் அது வந்து கொஞ்சம் அளவுக்கு ஹெல்ப் ஆகும். இட் வாண்ட் ஹெல்ப் மீ அட் அ குட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஒரு இன்ஜினியர் கூட இருக்கும் அப்படின்னா நான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டோட இருக்கும் போது தென் நான் வந்து ஒரு பெஸ்ட் டாக்டரா ஆவேன். ஸோ என்னன்னா வந்து ஒன் ஆஃப் த நாலேஜ், டாக்டரா ஆகுறதுக்கு ஸ்கூல்ல மட்டும் படிக்கிறது இல்ல, காலேஜ்ல மட்டும் படிக்கிறது இல்ல, நான் ஒரு அசோசியேஷன் தேவை. லைக் இந்த மாதிரி லைக் நாச்சியார் மைண்ட் கேர் வந்து இந்த மாதிரி ஒரு சங்கம், ஒரு அசோசியேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகும், லைக் மைண்டட் பீப்புள் who are all talking about mind. Okay, it can be a spiritual or it can be material உங்களோட பாடசம் பயாலஜிக்கல் வே, அந்த மாதிரி ஒரு சங்கம் அமைக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல வரும்போது ஸ்பிரிச்சுவலா கிறிஸ்டியானிட்டியில மைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அல்லது முஸ்லிம்ஸ்ல மைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அல்லது ஹிந்துயிசம்ல மைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அது மாதிரி வந்து they are creating an association. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மைண்டும் இந்த இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாலேஜ் வந்து சாஸ்திரா மூலியமாக, ஸ்கிரிப்சர்ஸ் மூலியமாக அல்லது புத்தகங்கள் மூலியமாக ஓகே தென் இந்த நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த நாலேஜ் கிடைக்குதா, தென் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த மாதிரி நாலேஜ் கிடைச்சிட்டே இருக்கும்போது தென் இன்டெலிஜென்ஸ் இஸ் வின்னிங் ஓவர் த மைண்ட் இன் சம் டைம். அதர்வைஸ் இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்துல சுப்பீரியர் ஆகல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து மைண்ட் இஸ் டேக்கிங் அவர் கண்ட்ரோல். அதனால்தான் ஐ திங்க் உங்களோட தெரப்பி இல்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான சில செயல்முறைகள் எல்லாமே நீங்க எல்லாருமே பண்றீங்க. ஸோ வாட் ஹேப்பன், யூ ஆர் ட்ரைங் டு கண்டிஷன் த மைண்ட் தட் ஐ ஆம் டூயிங் லைக் திஸ். இந்த மாதிரி சில திங் ரெகுலரா பண்ணுங்க. இன்னொரு வந்து ஆர்ட் ஆஃப் ப்ரொகாஸ்டினேஷன் இருக்கும். இட் இஸ் நாட் ஆர்ட் ஆஃப் ப்ரொகாஸ்டினேஷன், இட் இஸ் லைக் procrastination is one of the dangerous problem within the community now. ஓகே, தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்றது அந்த procrastinationோட ஒரு மெயின் இது வந்து பாத்தீங்கன்னா how I can make sure இந்த இடத்த வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி how I can make a system within myself. ஓகே, அந்த சிஸ்டம் கொண்டு வர ட்ரை பண்றோம். ஓகே, அந்த இது மாதிரி இருக்கும்போது the peace of mind, otherwise it will become pieces of mind அப்படின்றது. ஏன்னாக்கா ஈவன் மகாத்மா காந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா he is very very disciplined person. ஓகே, மகாத்மா காந்தி வந்து எப்படி அப்படின்னா வந்து அவரோட வாழ்க்கையில வந்து மை ஜேர்னி வித் ட்ரூத் அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா he is like living with the entire life how to the search of truthல போயிட்டே இருப்பாரு. ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கும். காலையில எந்திரிக்கிறது, அவர் எப்படி போறது, லைக் சே ஏர்லி மார்னிங் வேக் அப் அண்ட் டூயிங் எ மெடிடேஷன். ஓகே, ஒரு மெடிடேஷன் பண்றது. ஓகே, மனதை ஒருநிலைப்படுத்தி ஓகே ஒரு பகவான், ஓகே ஒரு காட், சுப்ரீம் பர்சனாலிட்டி, ஓகே அவரை பத்தி வந்து நம்ம நினைக்கிறது அப்படின்றத வந்து நம்ம நினைக்கிறோம். தென் நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்றோம் அப்படின்னா தென் நம்மளுடைய பாடி, நம்ம ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸ் நம்ம கொண்டு வர ட்ரை பண்றோம். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோலிங் அவர் செல்ஃப் த்ரூ அவர் சென்சஸ் அஸ் வெல். ஏன்னாக்கா ஏன் வந்து நம்ம வந்து இதாக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய உணவுலையும் வந்து பலவிதமான ஒரு மோட் ஆஃப் குட்னஸ், பேஷன் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகே, இல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எது ஆட்டி படைக்குது இந்த மைண்ட் அப்படின்னா இந்த மூணு விஷயங்கள். குட்னஸ், ஓகே லைக் குட்னஸ் ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நம்ம நற்குணங்களோட இருக்கிறது. பேஷன், you're a passionate person. Yes, like போறேன், வெட்டுறேன், கொட்டுறேன். It's like a kind of a passion oriented person. Like எல்லாமே என்னால பண்ண முடியும். Very very passionate oriented person. மூணாவது வந்து என்னன்னா ignorant. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் மட்டும் ஒரு இடத்துல இருப்பேன். அவனோட வீட்டுக்குள்ளேயே சம்டைம்ஸ் சில பேரோட வீட்டுக்கு நம்ம போகும்போது வந்து ஒரு குட்னஸ் வரும். சில பேர் வீட்டுக்கு போகும்போது ஒரே அழுக்கா இருக்கும், ஒரு மாதிரி அன்கிளீனா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அவங்க வீட்டுல வந்து சம்டைம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கே நம்ம வந்து தண்ணி குடிக்கிறத வேணாம் அப்படின்ற மாதிரி நினைப்போம். பிகாஸ் we feel that okay it is like சில பேர் ஏழையா இருக்கலாம், ஏழை பணக்காரன் நான் இங்க கொண்டு வரல, ஏழையா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம குட்னஸா இருக்கும்போது, மோட் குட்னஸா இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கிளீன் பண்றது தான். ஸோ நம்மளுடைய மைண்ட் வந்து எப்பொழுதுமே இந்த மோட் ஆஃப் இக்னோரன்ஸ்ல இருந்து மோட் ஆஃப் பேஷன்ல இருந்து எலிவேட் ஆகி மோட் ஆஃப்
குட்னஸை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கணும். அது மாதிரி அதை எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய உணவு பழக்கங்கள், ரெண்டாவது வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் நெறிகள். ஓகே, நான் என்னடா மாரல் ஸ்டோரி சொல்றேனா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நீங்களும் உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஐ திங்க் தான் நீங்க சொல்லுவீங்களா இருக்கும். உங்களுடைய ரெகுலர் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன் உடம்புல உள்ள வியாதி வருது? ஓகே சார், காலையில டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, மத்தியானம் 1 மணி நேரம் ஒரு நல்ல உணவு வைங்க, ஒரு நல்ல ஃபுட்டு, கொழுப்பு சத்துக்கள் உணவுகள் ஃபுட்டு சாப்பிடாம ஒரு நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு டாக்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்களா? எதுக்காக? நம்மளோட ஒரு பாடி கண்டிஷன் பண்றதுக்காக, உங்களுக்கு இது இதாக்குறதுக்காக. ஸோ ஃப்ரம் த பேஷன், ஃப்ரம் இக்னோரன்ஸ், நம்ம இக்னோரன்ஸ்ல இருந்து பேஷனுக்கு எலிவேட் ஆகி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு விதமான ஒரு பேஷன்ல இருப்பாங்க. அந்த பேஷன்ல இருந்து எலிவேட் ஆகிறதுக்கு தென் வி ஹேவ் டு கோ டு த குட்னஸ். ஓகே, நம்ம குட்னஸ் நோக்கி போகணும் அப்படின்னா வந்து நம்மளோட ஹெல்த்தி ஹேபிட்ஸ், கிளீன் ஹேபிட்ஸ், லைக் ஏர்லி மார்னிங் வேக்அப். ஏன் சார் எல்லாரும் ஐ திங்க் எல்லாருமே ஒரே இதுல வந்து இதுனா பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வேக்அப் எடுத்துக்கணும். ஏன்னாக்கா தட்ஸ் அ வெரி வெரி குட் டைம். அந்த இது ரொம்ப ஒரு குட் டைம், குட் ஃபார் டூயிங் மெடிடேஷன். அந்த இடத்துல வந்து ஏர்லி மார்னிங் இருக்கும்போது பேட் தாட்ஸ் சம்டைம் வராது. ஸோ அந்த இடத்துல நம்ம வேக்கப் பண்ணும்போது நம்மளுடைய டே இருக்குன்னு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும். நம்ம 7 மணிக்கு எந்திரிக்கிறதும் 6:30 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும், ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறதும் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும் உள்ள டைம் எல்லாரும் ஒரே இதோட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டம். ஓகே, இட் இஸ் நாட் சிம்பிள் டாஸ்க். ஓகே, காலையில் 4:30 மணிக்கு சொல்லிடலாம் சார், எந்திரிச்சிடலாம் அப்படின்னா நடக்காது, சான்ஸே இல்லை. அப்பதான் ரொம்ப நல்லா சுகமான ஒரு தூக்கமோ சுகமான ஒரு கனவு வரும். ஓகே, ஸோ எந்திரிச்சு பாருங்க. தென் அன்னைக்கு உள்ள டே எப்படி போகுதுன்னு பாருங்க. இட் வில் பி மோஸ்ட் சப்ளைம் அண்ட் சூதிங் டைம். அது மாதிரி அந்த டே ப்ரோக்ரஸ் ஆகும். அன்னைக்கு உள்ள ஹேபிட்ஸ் நம்மளோட இதாக்கும் போது பேஷன்ல நம்ம ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்பொழுது இது வந்து பேஷன்ல இருக்கனா, குட்னஸ்ல இருக்கிற ஆக்டிவிட்டியா, அல்லது இது வந்து இக்னோரன்ஸ்ல இருக்கிற ஆக்டிவிட்டியா? எனக்கு முன்னாடி பேசின சலீம் அவர்கள் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. எப்படி வந்து நம்ம வந்து ஒருத்தர் உதவி பண்றதுனால நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பேஷன்ல இருந்து நம்ம ஒரு குட்னஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து இக்னோரன்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எலிவேட் ஆகி குட்னஸ்க்கு போகும்போது இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஹெல்பிங் த மைண்ட் டு கண்ட்ரோல். ஸோ தட் அது வந்து ஒரு நைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நைஃப் வந்து ஒரு டாக்டரும் வச்சிருக்காரு, சர்ஜனும் வச்சிருக்காரு, ஒரு கொலைக்காரனும் வச்சிருக்கான். அதே நைஃப் வந்து ஒரு டாக்டர் யூஸ் பண்ணும்பொழுது அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நடக்குது. பேட் டியூமர் எடுக்கிறதுக்காக அது யூஸ் ஆகுது, கெட்ட விஷயத்த வந்து எடுக்கிறதுக்காக அந்த டாக்டர், நர்ஸ், அந்த சர்ஜன் யூஸ் பண்றாரு. அதே நைஃப் வந்து இமேஜின் அது வந்து நம்ம ஒரு கொலைக்காரன் யூஸ் பண்ணும்போது ஒரு உயிரை எடுக்கிறதுக்காக இதாக்குறது, அவர் உயிர் கொடுப்பதற்காக அந்த நைஃப் யூஸ் ஆகுது. அதே நைஃப் வந்து உயிரை எடுப்பதற்காக அந்த இது யூஸ் ஆகுது. அதே மாதிரிதான் மைண்ட் வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம உயிரையும் எடுத்துரும். மைண்ட் ப்ராப்பரா யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஹையர் தாட்ஸ், ஹையர் கான்சியஸ்னஸ் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து மோட் ஆஃப் பேஷன், இக்னோரன்ஸ்ல இருந்து விடுபடுறதுக்கு. ஒருத்தன் ஏன் வந்து ஸ்மோக் பண்றான், ஒருத்தன் ஏன் வந்து கஞ்சா அடிக்கிறான், ஒருத்தன் ஏன் வந்து அதுக்குள்ள ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆகுறான் அப்படின்னா வந்து பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் மைண்ட் கண்ட்ரோல். அது வந்து லேசப்பட்ட காரியம் இல்லை, ரொம்ப ரொம்ப டஃப்பான காரியம். அது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல செயற்கை, நல்ல ஒரு அசோசியேஷன், ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டிஸ், நல்ல ஒரு டெய்லி ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸ், அது மாதிரி இருந்து பகவானுக்கு வந்து ஒரு செயல்கள் பண்ணும்பொழுது சுத்த சத்துவம், ஓகே, மோட் ஆஃப் குட்னஸ், ஓகே, அந்த குட்னஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எலிவேட் ஆகி நம்ம பகவானோட நாமத்தை இது வந்து ஈஸியா நம்ம சொல்லிடலாம். எப்படி சார் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம மைண்ட் அப்படின்னா, ஓகே, நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம், என்ன நம்ம வார்த்தைகள் நம்ம சொல்றோம். ஓகே, நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு கெட்ட வார்த்தைகளே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்டும் அதே மாதிரி நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்ம மைண்ட் வந்து நல்ல வார்த்தைகள் போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் கண்ட்ரோலிங் த டங். ஏன்னா நம்ம கண்ட்ரோல் த டங் வந்து என்னன்னா உணவு அது வழியா தான் போறது, நம்மளுடைய வார்த்தை அது வருது. ரெண்டாவது வந்து நம்மளுடைய காது. ஓகே, இந்த 2 விஷயம் தான் நம்ம பாடிக்கு வந்து ஒரு இன்புட் கொடுக்குது. 3வது விஷயம் கண்ணு கூட வந்து 3rd ஃபேக்டர்ல வருது. நம்மளுடைய காது வந்து என்னன்னா தூக்க சமயத்துல கூட ஒருத்தனை எழுப்பணும் அப்படி
சத்தம் போட்டா போதும், அவனை தொட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இயர்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இன் கண்ட்ரோலிங் த மைண்ட். ஸோ வி ஹாவ் டு ஹியர் the good activities. We have to hear about Supreme Personality of God. We have to hear about God. We have to hear about good soothing music. அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹியரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கத்துல கூட ஒருத்தனை எழுப்புறதுக்கு இந்த காது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் சப்தா. ஓகே, ஸோ ஹியரிங் பண்ணணும். ரெண்டாவது வந்து நாவை கட்டுப்படுத்த வேண்டும். டாக்டரே ஒரு மெடிசன் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, சார் இது சாப்பிடுங்க, இது சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஏன்னாக்கா கண்ட்ரோல் யுவர் டங். இது ரெண்டும் நம்ம பண்றதுனால we will have a peace of mind and peace of, otherwise the mind will be in pieces. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய நாக்கு அண்ட் நம்மளுடைய காது, ஸ்ரவணம், கீர்த்தனம், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ப்ராப்பரா ரெகுலரா நம்ம பண்ணும்பொழுது, பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய நாக்கு வந்து என்கேஜ் ஆகுது. பகவானுடைய நாமத்தை பத்தி நம்ம கேட்கும் பொழுது இந்த காது வந்து கேட்குது. அதனால வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டு கண்ட்ரோல் த மைண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இஸ் கண்ட்ரோலிங் த டங் அண்ட் த இயர்ஸ். ஓகே, அது வந்து ஈஸியா இந்த வழிகள்ல இருக்கு. ஸோ பல ரிலிஜியன், எல்லா ரிலிஜியனோட கோர் பிரின்சிபல்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, it can be Christianity or Muslim or it can be any other, Hinduism, any religion. நீங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா chanting the holy name, பகவானோட நாமத்தை சொல்வது மிக மிக கடமை அப்படின்றதான் சொல்லியிருக்கு. எதுக்காக அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து அது சொல்றதுனால வந்து நம்ம கண்ட்ரோல் ஆகிறோம் அப்படின்றது. ஓம் நமோ நாராயணாய அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க, அல்லாஹு அக்பர்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் கிறிஸ்டியன் ஜீசஸ் இஸ் கிரேட் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எல்லாருடைய ஒரு ரிலீஜியஸ் பிரின்சிபல், ஈவன் புத்திசம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா புத்திசம், ஜைனிசம் ஆர் ஈவன் ஜூஸ், ஜுவராடிசம், மத்த எல்லா ரிலீஜியஸும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க கையில வந்து ஒரு மாலை இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து பகவானோட நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த வழிகள்ல சம்டைம் வந்து சில பேர் ஃபால் டவுன் ஆவாங்க, சில பேர் மேல வருவாங்க. ஆனா அந்த ப்ராசஸ் இஸ் கரெக்ட். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, பகவானோட நாமத்தை சொல்றாங்க, பகவானோட நாமத்தை கேட்க ட்ரை பண்றாங்க. ஸோ இது வந்து எல்லா விதமான ஒரு ரிலீஜியஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோலிங் த டங் அண்ட் கண்ட்ரோலிங் த இயர்ஸ், இது ரெண்டுமே ப்ராப்பரா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்டெலிஜென்ஸ் வில் பி சுப்பீரியர். இன்டெலிஜென்ஸ் சுப்பீரியர் ஆகுறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி மைண்ட் வில் பி ப்ராப்பர்லி டேம்டு. controlling the mind is not possible, taming the mind is possible. If someone is saying that I can control your mind, not possible. Okay, he is cheating you. If someone is saying that I can tame your mind, it is possible, because mind can be tamed. You cannot control the mind. Okay, so I thank you for the organizer for bringing this event, and thank you very much, sir. Thank you so much, sir, Karthikeyan sir. It was a very wonderful speech, and it's highly helpful and useful to our human being and whole community as well. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ அனைத்து திரு ஆனந்தராஜ் சார், திரு சலீம், திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு உரையாற்றிருக்கீங்க. என்னன்னா, கோர் கான்செப்ட், அவர் அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில்டு. பீஸ் ஆஃப் மைண்ட், எல்லா மனுஷனுக்கும் ஒரு அமைதி ஒன்று வேணும். அமைதியாக இருந்தால் மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாலே மன நோய்கள் வராது. மன நோய்கள் வராமல் இருந்தாலே உடல் நோய்களும் நிறையா கட்டுப்படுத்தப்படும், இல்லை வராமல் இருக்கும். ஸோ எங்களுடைய இன்ஸ்டியூட்லேருந்து வாட் வி ஆர் கோயிங் டு டெலிவர் டு த கம்யூனிட்டி அண்ட் பீப்புள்ஸ். ஸோ அனைவரும் மன அமைதியாக வாழ்ந்தாலே நோய்களிலிருந்து விடுபடலாம், நோய்களிலிருந்து தடுக்கலாம். இதை வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு குளோபலி வி ஆர் ட்ரைங் டு ரீச் அவுட். ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் அப்பார்ட் ஃப்ரம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ வி ஆர் ட்ரைங் டு கெட் ஃப்ரம் த ஒரு ரிலீஜியன்லேருந்து தான் நிறையா மக்கள் வந்து ரிலீஜியனோட ஒத்து போய் தான் வாழ்கிறாங்க. உலக மக்கள் அனைவரும் ஒவ்வொரு ரிலீஜன் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி போகிறனால. ஸோ ரிலீஜியன் ஆல்சோ அமைதியை தான் சொல்லுது.
பீஸை பற்றி தான் இருக்குது. அதுலேயும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னொரு அக்கேஷனில் we are planning to conduct with a different kind of religions in the world. So whether Buddhism or Judaism or Sikhism or Confucianism or Jainism, Parsi, so a few religion also there. So அவங்கள் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களையும் இனிமேல் வர்ற அக்கேஷன்ல எடுத்து we are trying to reach in globally with ஒரு பெரிய ஒரு வெபினார் ஆர் ஃபிசிக்கல் செமினார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நாங்கள் பண்ணி we are trying to globally reach through our institution. ஸோ எல்லா மக்களும் அமைதியான நிலையில் மன அமைதி, சாந்தம், அந்த நிறைவான ஒரு சூழலில் வாழணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்ஸை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இங்கே நீங்கள் 3 பேரும் வந்து பேசியிருக்கீங்க. உங்களோட உறுதுணைகளும் இன்னும் எங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும். நீங்களும் எங்களோட அசோசியேட் ஆகிங்க. வில் கண்டக்ட் மெனி ப்ரோக்ராம்ஸ் டு ரீச் கம்யூனிட்டி சர்வீசஸ். வி ஹாவ் அ வெரி குட் டீம் and you can reach out for our hospital anytime for any support related to psychosocial aspects. இதான் சார் நான் கொண்டு வந்து முடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. முருகானந்தம் சார் will give the vote of thanks and praise, sir. Thank you very much, sir. கார்த்திகேயன் சார், மைண்ட்ன்றது வந்து ஒரு ஷார்ப்பான கத்தி. அதை வந்து ப்ராப்பரா வந்து இன்டெலிஜென்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது, பீசஸ் ஆஃப் மைண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. உண்மையான கருத்து. அது இருக்கிற இடத்துல இருந்தே வந்து நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பறந்து இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் அது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத வந்து 3 பேரும், ஆனந்தராஜ் சார், சலீம் சார், கார்த்திகேயன் சார், நீங்க 3 பேருமே வந்து எங்களுக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ்களுக்காக, எங்களோட ஸ்டாஃப் அண்ட் அதர் கம்யூனிட்டிஸ்க்காக நீங்க வந்து உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட இருந்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு அக்கேஷன்ஸ்ல நாங்கள் உங்களை எல்லாம் எங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல நாங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறோம் சார். கண்டிப்பா அந்த நேரத்தில் நீங்க உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட இருக்கணும்னு இப்போ அட்வான்ஸாக கேட்டுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் a lot. Thank you students and thank you others for participating in the webinar. Thanks a lot. Have a good day.